பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. known or unknown என்பதான ஒரு தலைப்பிலே जो ज्ञात और अज्ञात के बारे में जो टॉपिक में நீங்கள் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் தேவனாலே அறியப்படாதவர்களா இருக்கிறீர்களா என்ற தலைப்பிலே நாம தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிறோம். क्या परमेश्वर की ओर से जो पहचाने गए हैं या परमेश्वर को से पहचाने नहीं गए करके उसकी ओर से जो हम टॉपिक देखें, அந்த வகையிலே இந்த செய்தி இரண்டாவது செய்தி, उसी की ओर से जो दूसरी जो है इसमें जो प्रचार जो है the nature of God's knowing, जो परमेश्वर की जो ज्ञान का स्वरूप जो है, ஆண்டவரை நான் தேவனாலே அறிந்திருப்பதின் தன்மை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க हम போகிறோம். कैसे जो परमेश्वर की ओर से जो पहचान गए जो रूप जो है. அல்லேலூயா. हालेलुया. ஆமோஸின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். जो आमोस की पुस्तक 3रा अध्याय उसकी 2रा वचन में देखेंगे. அங்கே நாம் வாசிக்கிறோம், वहां पर हम पढ़ेंगे, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உன்னை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். पृथ्वी के सारे कुलों में से मैंने केवल तुम्ही पर मन लगाया है, इस कारण मैं तुम्हारे सारे अधर्म के कामों का दंड दूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு அசாதாரணமான ஒரு வார்த்தையை இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். एक असाधारण जो शब्द को जब परमेश्वर यहाँ पर कहते இது हैं, ஒரு சாதாரணமான தகவல் அல்ல. ये जो साधारण सूचना नहीं है. ஆண்டவருக்கு முன்பாக அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். जो परमेश्वर के सामने जो उनके जो जाने गए लोगों के सामने जो कहा जाता है, தேவனுடைய வார்த்தையானது பட்சமானது அல்ல. जो परमेश्वर जो वचन जो पक्षपात वाली नहीं है, எல்லாருக்குமானது அது. वो सबके लिए है. அது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, वो सिर्फ गिने चुने लोगों के लिए அது नहीं, எல்லாருக்குமானது. वो सबके लिए है. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலும் எல்லாருக்குமானது. जो परमेश्वर जो पहचानना भी जो सबके लिए है. ஆனா இங்க ஒரு ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, पर यहाँ पर एक झुंड लोगों को देखकर कहते हैं, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல நேஷன்ஸிலும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். इस भूमि के जो सारे लोग और सारे जातियों में से मैं तुझे चुनूंगा. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, நாம போன முறை பார்த்தோம், हम पिछले हफ्ते जो देखे, மத்தேயு 7:23 வசனத்துல जो मत्ती 7वां अध्याय की 23वां நான் वचन உங்களை में ஒருபோதும் அறியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर वहां पर कहते हैं कि मैं तुम्हें कभी नहीं जाना है. ஆமென். आमीन. நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை. मैं तुमको कभी नहीं जाना है. இப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்க கவனிங்க. तो उसके जो मुख्य गुण को आप देखिए, அதனுடைய ஆபத்து என்ன? उसके जो चेतावनी क्या है. தேவனாலே அறியப்படாதவர்களா இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? यदि हम परमेश्वर की ओर से नहीं जाना चाहते तो क्या होगा. இங்க ஆண்டவர் வெளியில இருக்கிற மக்களை பார்த்து அதை சொல்லல. यहाँ पर परमेश्वर बाहर के लोगों के लिए नहीं कहते हैं, தேவ சபையிலே ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களை சொல்லுகிறார். जो परमेश्वर कलीसिया में जो शामिल हुए लोगों के लिए कहते हैं. அவங்க கடைசி நாட்களிலே लेकिन अंतिम दिनों में தேவனுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், जो परमेश्वर के नाम में जो भविष्यवक्ता जो कहते பேய்களை हैं, துரத்தினவர்கள், जो शैतानों को भगाए हैं, வல்லமையுள்ள செயல்களை जो செய்தவர்கள், सामर्थ्य वाले कार्य जो करते हैं, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, उनको देखकर परमेश्वर कहते हैं, நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை. मैं कभी भी आपको नहीं जानता हूँ. அக்கிரம செய்கைக்காரரே, जो कुकर्म करने वाले, என்னை விட்டு அகன்று போங்கள். मुझसे दूर चले जाओ. இப்படிதான் அவர் சொன்னாரு. इस प्रकार वो कहते हैं. யாரை பார்த்து சொன்னாரு? किसे देखकर कहते हैं? சர்ச்சில் நிறைய அட்டெண்டன்ஸ் இருக்கிறவங்கள பார்த்து जो சொன்னாரு. चर्च में जो बहुत सारे जो लोग जो अटेंडेंस में यहाँ पर है, பிசாசை துரத்துனவங்கள பார்த்து சொன்னாரு. जो शैतानों को भगाए वाले कहते हैं, ஊழியம் செய்தவங்கள பார்த்து जो சொன்னாரு. सेवकाई करने वालों को देखकर कहते பெரிய பெரிய हैं, காரியங்களை செய்தவங்கள பார்த்து जो बड़े சொன்னாரு. बड़े कार्य करने वालों को कहते हैं. அப்ப அவர்களை ஆண்டவருக்கு தெரியாது என்பது அல்ல. तो उन्हें जो परमेश्वर नहीं जानते करके नहीं அவங்க है, பேர் அவருக்கு தெரியும், उनके नाम वो जानते அவங்க हैं, அட்ரஸ் தெரியும், उनके जो पता है, அவங்க எத்தனை நாள் தேவாலயத்திலே ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் அவருடைய கணக்குல இருக்கிறது. वो कितने दिन जो है परमेश्वर के कलीसिया में आए करके उनकी जो गिनती वो रखे हैं, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். सब कुछ वो जानते हैं. அந்த தகவல் எல்லாம் அவரிடத்தில் वो இருக்கிறது. सारी सूचना उनके पास है. ஆனா பிரச்சனை என்பது தகவலிலே அல்ல, पर जो समस्या जो है उनकी जो बात में नहीं है, அறிதல் என்பது जो जानकारी जो அது है உறவிலே இருக்கிறது, वो जो संबंध में है, அது ரிலேஷன்ஷிப்ல वो இருக்குது. जो संबंध में है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்ம இதை குறித்து தான் நம்ம கடந்த வாரங்களிலே பார்த்தோம். तब
अब इस प्रकार जो कार्य को जो पिछले हफ्ते जो देखे हैं, தேவன் நம்முடைய பேரோ நம்முடைய முகவரியோ நம்முடைய சபை அட்டெண்டன்ஸோ அறிந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. परमेश्वर हमारे नाम, हमारे पता और हमारे कलीसिया में जो अटेंड, उससे उनकी कोई जरूरत नहीं है. நீங்கள் அவரோடு என்ன மாதிரியான உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? आप उनके साथ में किस प्रकार के संबंध में रहते हैं? உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு ஆழமானதா இருக்கிறதா? उनका और आपको जो संबंध बहुत ही गहरा है, அது நெருக்கமான உறவா वो இருக்கிறதா? बहुत ही करीबी है क्या? அது உடன்படிக்கையின் சார்ந்ததான பொருளிலே அர்த்தத்திலே இருக்கிறதா? क्या वो वाचा के साथ में आपके साथ में है? அப்படி இல்லைன்னு சொன்னா यदि ऐसे नहीं है तो ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, परमेश्वर हमसे देखकर कहते ஒரு हैं, காலமும் உங்களை அறிந்திருக்கவில்லை. कभी भी मैं आपको नहीं जानता हूँ. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த வாரத்திலே तो इस हफ्ते में ஆண்டவராலே அறியப்படுவது என்றால் அதனுடைய உண்மை என்ன என்பதை பார்ப்போம். परमेश्वर की ओर से जानना है तो उसकी क्या सत्य है? இது ஒரு பயங்கரமான கேள்வி. இது ये बहुत ही भयानक प्रश्न है. ஆண்டவருக்கு என்னை தெரியும் என்பது எல்லாருக்கும் தெரியும். परमेश्वर मुझे जानते हैं करके सारे लोग जानते हैं. இந்த பூமியில இருக்கிற சின்ன ஒரு அமீபா வரைக்கும் அவருக்கு इस தெரியும். धरती के छोटे से अमीबा तक वो जानते ஒரு हैं. சின்ன காரியத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். एक छोटे से कार्य को वो जानते हैं. அவர் குருவியை वो அறிந்திருக்கிறார். जो चिड़ियों को जानते हैं, சின்ன ஒரு பறவையை एक அறிந்திருக்கிறார். छोटे चिड़िया को भी जानते हैं. அதற்கு ஆகாரம் கொடுக்கிறார். उसके जो है भोजन देते அப்போ हैं. மனுஷன் அவர் அறிஞ்சிருக்க மாட்டாரா இல்லையா? तो क्या वो मनुष्य को नहीं जानते होंगे அது क्या? அல்ல பிரச்சனை. वहाँ पर समस्या नहीं है. ஆண்டவர் நம்மை அறிதல் என்பது परमेश्वर जो हमें पहचानने ஒரு का, இன்டிமேசியான ஒரு ரிலேஷன்ஷிப். அது जो उनके साथ में संबंध रखने वाली है, நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. एक करीबी वाली संबंध को बताती है. ஹalleluya. हालेलुया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவரோடு கூட நாம எப்படிப்பட்டதான உறவை வைத்திருக்கிறோம்? हम परमेश्वर के साथ में किस प्रकार के संबंध रखते हैं? அது மிகவும் மகிமை வாய்ந்ததான உறவாய் वो இருக்கிறதா? बहुत ही महिमा वाली जो है, அது மிகவும் நாம வேண்டி விரும்பி வைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்குதா? यहाँ उनके साथ में चाहकर एक अच्छे संबंध रखते हैं क्या? தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளங்கள் மாறுகிறதா? यहाँ हमारे परमेश्वर के संबंध हमारे जीवन के जो गुण को बदलते हैं, அங்கதான் பார்க்கிறோம். वहाँ पर ही देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, इस्राएल के लोगों को देखकर परमेश्वर कहते நான் हैं, வாசித்த ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, हम पढ़े आमोस 3 अध्याय के 2 वचन को पढ़े हैं, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். पृथ्वी के सारे कुलों में से मैंने केवल तुम्ही पर जाना है. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். परमेश्वर इस्राएल के लोगों से बातें करते हैं. கொஞ்சம் கவனமா கேளுங்க. बहुत अच्छे ध्यान से सुनिए. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருக்கு எகிப்தை தெரியுமா? परमेश्वर क्या मिस्र को जानते हैं? பார்வோனை தெரியுமா? पारन को जानते हैं क्या? எகிப்தியர்கள் தெரியுமா? क्या एहेतियों को जानते हैं? அவருக்கு அசீரியர்களை தெரியுமா? क्या वो असीरिया को जानते हैं? இல்லாவிட்டால் சுற்றி இருக்கிற கானானியர்களை பற்றி அவருக்கு தெரியுமா? क्या वहाँ के தெரியாதா? सारे कनानियों को वो जानते हैं कि नहीं? எல்லாரையும் பற்றி அவருக்கு தெரியும். सबके बारे में वो जानते हैं. எல்லாரையும் அவர் தெரிஞ்சிருந்தாரு. सबको वो जानते हैं. அது நல்ல விஷயம். वो कार्य नहीं है. அவருக்கு எல்லா தேசங்களையும் தேசத்தின் தலைவர்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தெரியும். वहाँ के जो सारे देश और सारे नेताओं सबको वो जानते हैं. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாய் वो இருந்தார். सब कुछ देखने वाले परमेश्वर है. அவரிடத்துல சோர்ஸுக்கு குறைவே கிடையாது. उनके पास में किसी भी प्रकार सोत्र की कमी नहीं है. ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. एक छोटे कार्य होने से उनके आंखों के सामने कोई भी कार्य छिपता नहीं है. ஆனா அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து और சொல்லுகிறார், वो इस्राएल लोगों को देखकर कहते हैं, உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். आपको सिर्फ मैंने जो जाना है. என்ன அர்த்தம் இது? इसकी क्या अर्थ है? எல்லாரும் மற்ற யாரையும் அவருக்கு தெரியவில்லையா? क्या बाकी लोगों को नहीं जानते हैं? இங்க பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த எபிரேய வார்த்தையை போன தடவை நான் சொன்னேன். நான் यहाँ पर உங்களுக்கு जो प्रयोग किया वो जो हेब्रू की जो है बात को वहाँ पर அந்த வார்த்தையானது யாதா என்கிறதான வார்த்தை. वो जो शब्द जो है यादा, யாதான என்ன? जो यादा का अर्थ है, இப்ப பாருங்க, நீங்க சொல்றீங்க आप कहते हैं அமெரிக்காவுடைய தலைநகரம் எது என்று நான் கேட்டேன் என்றால், जो अमेरिका की जो मुख्य भाग कौन से है? நீங்க சொல்லுவீங்க நியூயார்க்னு சொல்லுவீங்க. आप कहेंगे कि न्यूयॉर्क है. ஜப்பானோட தலைநகரம் எது, கேபிட்டல் எதுன்னு கேட்டா जो जापान की कैपिटल कौन सी है? டோக்கியோன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. आप सब कहेंगे टोक्यो. இதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ये सब कुछ हम जानकारी ஒரு रखते பெரிய हैं. விஷயம் அல்ல. एक बड़े कार्य नहीं है. பாகிஸ்தானுடைய கேபிட்டல் எது? जो पाकिस्तान की जो कैपिटल क्या है? இஸ்லாமாபாத்னு சொல்லுவோம். जो इस्लामाबाद करके कहेंगे. எல்லாருக்கும் அது தெரியும். सारे लोग जानते हैं. அந்த அறிதல் அல்ல இந்த அறிதல். वो जानकारी नहीं है ये எத்தனை பேர் जानकारी. நியூயார்க்குக்கு போயிருக்கிறீங்க? कितने जन आप न्यूयॉर्क में गए அங்க हैं? இருக்கிற சின்ன சின்ன சந்து பொந்தெல்லாம் யாருக்கு தெரியும்? वहाँ पर जो छोटे मोटे जो गलियां कितने जन जानते हैं? இங்க இருந்து நம்ம படித்திருக்கிறோம், அதனால அறிந்திருக்கிறோம். यहाँ से रहकर हम पढ़े हैं करके हम जानते हैं. ஆனால் உண்மையாக அந்த பட்டணத்திலே வாழுகிற ஒருவனை கேட்டா पर सच्चाई से उस स्थान पर जो
जो जीने वाले उन लोगों से पूछेंगे, அங்க இருக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். वहाँ के जो सारे विषय के बारे में वो जानते हैं. இது 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 அந்த மாதிரியாய் அறிந்து கொள்கிறது அல்ல. ये उस प्रकार की जो जानकारी रहना नहीं है. இந்த யாதா என்கிறதான வார்த்தை ये जो यादा नाम की जो शब्द, எனக்கு அமெரிக்காவுல இருக்கிற நியூயார்க்க தெரியும்னு சொல்றது மாதிரி அல்ல. मुझे अमेरिका की न्यूयॉर्क जानने की जो अर्थ नहीं है. எனக்கு ஜப்பானுடைய தலைநகரமாய் டோக்கியோ இருக்குன்னு தெரியும்னு அர்த்தம் அல்ல. मुझे जापान की जो कैपिटल जो टोक्यो जानते हैं वो नहीं है. ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தை அறிந்து கொள்வது அல்ல இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். एक देश के जो कैपिटल जानने का जो ये अर्थ नहीं है. அந்த அறிவு அல்ல. वो ज्ञान नहीं है. நான் ஏற்கனவே சொன்னேன் போன मैंने வாரம். पहले से ही कह चुका था पिछले हफ्ते. ஆதியாகமம் 4:1 இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. जो उत्पत्ति जो 4 अध्याय में पहला इसमें जो कहा गया है, அங்கே நம்ம வாசிக்கிறோம். वहां पर हम पढ़ते हैं, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். वहां पर जो आदम अपनी जो पत्नी को जो हवा को उसने जाना है, அங்கே இந்த அறிந்தான் என்று சொல்லுகிறது. वहां पर वो जो पहचाना है करके कहा இங்கே है. ஆண்டவர் ஆமோஸிலே நான் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவது यहाँ पर जो आमोस में जो परमेश्वर कहते हैं मैंने केवल तुम्हें ही जाना है ஒரே करके कहा है, பதத்தை குறிக்கிறது. जो एक ही पद को कहता எபிரேய है. வார்த்தையில இது ரெண்டுக்கும் யாதா என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो इब्रानी जो पद में दोनों को जो एक ही जो शब्द दिया गया है. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, யாதா என்பது ஒரு நெருக்கமான உறவை குறிக்கிறது. जो यादा जो बहुत ही करीब वाले संबंध बताती है, அது ஒரு உடன்படிக்கையை குறித்தது. वो एक जो आपके साथ वाचा के संदूक बांधती है, ஒரு covenant-ஐ குறித்தது. वो एक जो कवेनेंट के बारे में कहते हैं. ஹalleluya. हालेलुया. இப்போ தமிழ்நாட்டுல இந்த ஒரு நடிகர் இருக்கிறான், அரசியல் எல்லாம் வந்துட்டு இருக்கிறான். अभी जो तमिलनाडु में जो है एक जो एक्टर जो है वो जो है नेता में जो खड़े होते हैं, இப்போ வேற ஒரு நடிகை கூட்டி சுத்திட்டு இருக்கிறான். अभी दूसरे जो हीरोइन को लेकर वो घूम रहा है, ஆனா அவனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. पर उसके लिए जो पत्नी है, ஒய்ஃபுக்கும் जो पत्नी को இன்னொரு நடிகை அவளை எவ்வளவு அழகா இருக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கிறவளா இருக்கட்டும், அது டிஃபரெண்டா இருக்குது. वो दूसरे जो हीरोइन जो कितने भी सुंदर हो, जो कितने भी पैसा कमा, वो अलग है. ஏனென்றால் மனைவி என்பவள் क्योंकि जो पत्नी जो है, உடன்படிக்கை பண்ணப்பட்டவள். जो उसके साथ में वाचा के संदूक बांधी है, மேரேஜ் அன்னைக்கு जो विवाह के सर्दी में மனைவியுடைய கையை பிடிச்சு जो अपनी पत्नी के हाथों को पकड़कर உலகம் முடிகிற வரைக்கும் உங்க கூட வாழ்வேன்னு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற. इस दुनिया के अंतिम तक मैं तुम्हारे साथ में रहूंगा कि उसने वाचा किया है. ஆக அந்த உறவானது ஸ்பெஷலா இருக்குது. तो वो जो संबंध बहुत ही स्पेशल है. திருமண உறவு என்பது ஸ்பெஷலா இருக்குது. जो विवाह की जो रिलेशनशिप बहुत ही स्पेशल है. அந்த உறவை விட வேறொரு உறவு எந்த விதத்திலும் மேன்மையானது तो கிடையாது. वो जो संबंध जो है किसी और से बहुत ही उत्तम नहीं है. அவ வேற எவ்வளவு பெரிய நடிகையா वो இருக்கட்டும், कितने बड़े जो हीरोइन हो, எவ்வளவு உலகத்திலே பெரிய அழகியா वो இருக்கட்டும், कितने भी से बड़ी सुंदरता हो, எவ்வளவு சம்பாத்தியத்தை சொத்துக்களை வைத்தவளா जो இருக்கட்டும், कितने भी संपत्ति वो बढ़ाकर रखी हो, மனைவி என்கிறவளுடைய இடத்திலே வர முடியாது. वो पत्नी के स्थान पर नहीं आ सकेगी. ஏனென்றால் ஒரு ஆண் அந்த அவளுடைய மனைவியோடு தான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறானே ஒழிய வேறொரு பெண்ணோடு அல்ல. क्योंकि वो जो पुरुष अपने पत्नी के साथ में उसे जो वाचा बांधे किसी और के साथ में नहीं. அப்ப இந்த நாட்டினுடைய சட்டமும் तो इस देश के जो है कानून जो है, பரலோகமும் எதை மதிக்கிறது तो என்றால் स्वर्ग लोग किसे मानते हैं? அந்த மனைவி கணவனுடைய உடன்படிக்கையை மதிக்கிறது. वो पत्नी और पति का जो है संबंध को ही मानते हैं. அந்த உறவு என்பது वो जो रिश्ता जो है, அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறார்கள் என்பது, वो एक दूसरे को जो जानते हैं जो है, அதுதான் யாதா என்பது. वही जो यादा है. மற்றதெல்லாம் வெறுதாவானது, बाकी सब बेकार है, மற்றதெல்லாம் போலியானது. बाकी सब कुछ झूठा है. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியோடு இருக்கிற உறவு தான் யாதா. एक जो पति पत्नी का जो संबंध जो वही यादा है. அது உடன்படிக்கை சார்ந்த உறவு. वो जो है वाचा एक संदूक है. அது covenant சார்ந்த वो உறவு. जो कवेनेंट की ओर से है. அது ஒரு நெருக்கமான உறவை वो குறிக்கிறது. बहुत ही करीबी वाले संबंध बताते हैं. அது உடன்படிக்கைக்குரியவர்களுக்கான உறவை वो குறிக்கிறது. जो संदूक वाले लोगों के लिए कहा जाता है. அந்த இரண்டு பேருக்கு இடையில वो दोनों के बीच में ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. एक समर्पण रहती है. அது நிறைந்த பாசம் இருக்கிறது. उसमें बहुत सारी प्रेम रहती है. ஒரு பரஸ்பர சுய வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. वहां पर एक दूसरे के बहुत ही करीबी संबंध रहती है. அவர்கள் இருவரும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டதான ஒரு உறவை யாதா இங்கே वो விவரிக்கிறது. दोनों एक साथ जो बुने हुए रहते हैं. தேவன் எகிப்தை அறிந்திருந்தார். परमेश्वर जो मिस्र को जानते हैं, ஆனால் அவர் இஸ்ரவேல் மக்களோடு தான் உடன்படிக்கை पर செய்திருந்தார். वो जो है इस्राएल के लोगों के साथ में ही जो है वाचा मानते हैं. எகிப்தோடு அவர் உடன்படிக்கை பண்ணவில்லை. वो मिस्र के साथ में जो है वाचा नहीं அப்ப बांधे हैं. எகிப்தோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாததினாலே எகிப்தை அவர் அறிந்து மாத்திரம் இருந்தார். वो जो मिस्र के साथ में जो वाचा नहीं बांधे करके मिस्र को नहीं जानते करके नहीं है. அதை பற்றி நன்னாய் அவருக்கு தெரியும். उनके बारे में बहुत ही अच्छे वो जानते ஆனால் हैं. இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். लेकिन वो इस्राएल के लोगों के साथ में जो वाचा बांधे हैं, அவர் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார். वो इस्राएल को चुने हैं. அவர் இஸ்ரவேல் மீது தம்முடைய பாசத்தை वो வைத்தார். इस्राएल को अपने पूरे प्रेम रखे हैं. அவர் தன்னை வெளிப்படுத்தும் மற்ற நாடுகளுக்கு வெளிப்படுத்தும் வகையிலே वो अपने आप को जो है बाहर प्रकाश करने और दूसरे को बाहर देश में दिखाने के लिए இஸ்ரவேலுக்கு தன்னை तो வெளிப்படுத்தினார். इस्राएल के लिए वो जो बाहर आए प्रकाश हुए இன்னைக்கு हैं. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். आज परमेश्वर आप और मुझे जो चुने हुए हैं, அவர் எப்படி இஸ்ரவேலை தெரிந்து கொண்டாரோ वो कैसे जो मिस्र को जो इस्राएल को
ढूंढे हैं, அப்படியே புதிய ஏற்பாட்டிலே சபையை அவர் தெரிந்து वैसे ही கொண்டிருக்கிறார். वो नए नियम में जो कलीसिया को ढूंढते हैं। அப்ப அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை பாருங்க. उस वचन के दूसरे भाग को आप देखिए, அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி சொல்லுது, उस वचन की दूसरी भाग कहती है, ஆகையால் इस कारण உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். मैं तुम्हारे सारे अधर्म के कामों का दंड दूंगा। தேவனால் அறியப்படுவது என்பது जो परमेश्वर की ओर से जो जानना வெறும் சிலாக்கிய மாத்திரம் கிடையாது. खाली एक अच्छे एक जो आपकी जो एक स्थान नहीं जो मिलती है, அது ஒரு பொறுப்பானது. वो एक आपकी एक रेस्पॉन्सिबिलिटी है। அங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி वहाँ இருக்குது. पर दोनों के लिए एक रेस्पॉन्सिबिलिटी रहती है। தேவன் உங்களை அறிந்திருக்கும் போது परमेश्वर जब आपको जानते हैं, அங்க சாதாரண பாவம் இல்ல பெரிய பாவம் என்கிறது கிடையாது. वहाँ पर சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. जो छोटे अप्पा और बड़े अप्पा वहाँ पर नहीं रहते அங்க हैं। சாதாரணமான பாவம் என்று ஒன்று இல்ல. वो जो साधारण पाप करके नहीं है। உறவிலே நெருக்கம் என்பது जब संबंध जो करीब जो है, ரெண்டு பேருக்கு பொறுப்பு இருக்குது. जो दोनों के अंदर में जो रेस्पॉन्सिबल रहती है, ரெண்டு பேருடைய பொறுப்பும் பங்கும் இருக்கிறது. वो दोनों के जो रेस्पॉन्सिबल जो हिस्से भाग रहती அதை है, யாரும் விட்டு விட கூடாது. उसे कोई भी छोड़कर नहीं देना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर आपको जानते हैं, அவர் உங்களை அழைத்திருக்கிறார். वो आपको पुकारते हैं, உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். आपके साथ जो है संदूक बांधे हैं। சாதாரண பாவம் எதுவும் கிடையாது அங்க. वो साधारण पाप करके वहाँ पर नहीं है। வசதியான சமாச்சாரம் என்று எதுவும் जो கிடையாது. बहुत ही संपत्ति वाले जो कार्य वहाँ पर नहीं है। யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ किसको जो अधिक देते हैं, அவர்களிடத்தில் அதிகமாய் கணக்கு उनके கேட்கப்படும். पास में अधिक जो है गिनतियां वो पूछेंगे। யாருக்கு அவர் கிருபை அதிகமாய் கொடுக்கிறாரோ किसके पास में जो है कृपा जो अधिक दिए हैं, அவர்களிடத்தில் அதிகமாய் அவர் கணக்கு கேட்பார். उनसे वो अधिक जो है गिनतियां पूछेंगे। யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ जिनसे वो जो अधिक प्रेम करते हैं, அவர்களை அதிகமாய் தண்டிப்பார். उन्हें वो अधिक जो दंड देंगे। அது உலகத்திலே சாதாரணமான விஷயம் वो தான். जो दुनिया में बहुत ही साधारण कार्य है। இதுதான் நாம தேவனை அறிந்திருக்கிறதன் அர்த்தமாய் இருக்கிறது. यही जो परमेश्वर जो जानने का जो अर्थ है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசித்தோம். जो यिर्मयाह की जो पहले पुस्तक में 5वां अध्याय में हम पढ़ते हैं, நாம் ஏற்கனவே பார்த்தோம். हमने पहले देखा है। எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே जो यिर्मयाह जो भविष्यद्वक्ता पुस्तक में ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, நான் உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे अपनी माता के गर्भ से रचने से पहले ही तुझ पर जो जाना है। தேவன் அவனை ஆயத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर उसे जो तैयार करके उसे जो पवित्र करे हैं। இது முழுவதும் ஆண்டவருடைய முயற்சியா ये सब இருக்கிறது. कुछ जो है परमेश्वर की जो कार्य है। இது தேவனுடைய அறிவின் ஞானத்தின் தன்மையா இருக்கிறது. ये जो परमेश्वर ज्ञान और उनके ओर से जो हुआ है। தேவன் அவன் மீது தம்முடைய பாசத்தை வைத்தார். परमेश्वर उनके ऊपर में अपने जो प्रेम रखे हैं। தேவன் அவனை ஒரு நோக்கத்திற்காக பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर से एक मकसद के लिए जो पवित्र करे हैं। எரேமியா எனக்கு வேலையே இல்ல ஆண்டவரே உடைய பரலோகத்திலே ஒரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி இருந்தா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. जो यिर्मयाह इस प्रकार नहीं कहा कि मुझे यहाँ पर कुछ काम नहीं है, मुझे स्वर्ग लोक में मुझे जो जॉब के लिए अपॉर्चुनिटी देने का ऐसे नहीं कहा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமா, அது ஒரு எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சில போயிட்டு பரலோகத்தின் வேலைக்காக நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு அவன் அப்ளை பண்ணி காத்திருக்கல. वो एक एम्प्लॉयमेंट एक्सचेंज में जाके जो एक नौकरी के लिए जो अप्लाई करके वहां पे इंतजार नहीं करते हैं। ஆண்டவரும் எல்லா உலகத்தில எல்லாம் தேடி யாராவது சரியான ஆளுகள் இந்த வேலைக்கு இருக்கிறாங்களா தேடி கண்டுபிடிக்கல. परमेश्वर सारी दुनिया में जो ढूंढकर कौन अच्छे हैं कर उसे जो चयन नहीं करते हैं। அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே उनके जो जन्म होने से पहले, தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே उनके माता के गर्भ में उत्पन्न होने से पहले ஆண்டவர் அவனுக்கான ஒரு வேலையை வச்சிருந்தார். परमेश्वर उसके लिए कार्य को रखा गया है। அவனுக்கான ஒரு ஜாப் வச்சிருந்தார். उसके लिए कार्य रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இத தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். यही आज हम बात करते हैं। இதுதான் ஆண்டவருடைய ஞானத்தினுடைய இயல்பா இருக்கிறது. यही जो हमारे परमेश्वर जो ज्ञान की ओर से है। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। அங்க எரேமியா 1:5 நான் என்ன வாசிக்கிறோம்? वहां पर यिर्मयाह पहला अध्याय में 5वां हम क्या पढ़ते हैं? நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். गर्भ में रचने से पहले ही मैंने तुझ पर चित्त लगाया और उत्पन्न होने से पहले ही मैंने तुझे अभिषेक किया। मैंने तुझे जातियों का भविष्यद्वक्ता ठहराया। எப்படி ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்றாரு? कैसे परमेश्वर हमारे जो चयन करे हैं, எப்படி செலக்ட் பண்றாரு? कैसे चयन करते हैं? ஹம்பி டம்பி எல்லாம் போட்டு செலக்ட் பண்றாரா? जो हमटी डमटी डाल करके वो चयन करते हैं, வேற எப்படி செலக்ட் பண்றாரு? या किस प्रकार के वो चयन करते हैं? உள்ளே வெளியே போட்டு செலக்ட் या பண்றாரு? अंदर बाहर करके वो चयन करते हैं, இல்லனா ஏதாவது சீட்டு போட்டு அப்படியே சரி தப்பு போட்டு செலக்ட் या कैसे कुछ चिट डालकर सही गलत करके? ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படியா இருக்கிறது? परमेश्वर जो चयन किस प्रकार की है? ரோமர் 8:29 जो வாசிக்கிறோம். रोमियो की पुस्तक 8वां अध्याय के उसमें 19 वचन देखते हैं। யாராவது வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு
முன் குறித்திருக்கிறார். यहाँ पर बताता है कि परमेश्वर जो पुत्र के स्वरूप में जो ताकि वह बहुत भाइयों में पहलौठा ठहरे क्योंकि उसने पहले से ही जान लिया है. ஆண்டவர் முன் குறித்தவர்கள். परमेश्वर जो पहले से उन्हें जाने हैं. இங்க முன் குறித்தார் என்று சொல்லும்போது यहाँ पे जो पहलौठा जो कहते हैं நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். हमें एक आश्चर्य है. ஹalleluya. हालेलुया. ஆமென். நீங்க கொஞ்சம் அது நன்றாக யோசிக்க வேண்டும். आप उसको बहुत अच्छे से सोचना चाहिए. ஹalleluya. हालेलुया. இந்த பிரசங்க மேடையை நான் ஒரு பைபிள் ஸ்டடியா எடுக்க விரும்பவில்லை. इस जो उपदेश को मैं एक बाइबल स्टडी की तरह नहीं लेना चाहता हूँ. ஆண்டவருடைய கிருபையை குறித்து பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். परमेश्वर की कृपा के बारे में जो कहना चाहता हूँ. இந்த வசனம் பாருங்க. इस वचन को देखिए. புதிய ஏற்பாட்டிலே जो नए नियम में ஒரு கிருபை நிறைந்த வசனமாய் एक காணப்படுகிறது. जो कृपा भरे वाले जो वचन देखते हैं. எபிரேய யாதாவை போலவே जो हेब्रेय यादा की ओर से முன்னறிந்தாரோ जो पहले से जो जाने हैं என்கிறதான அந்த வார்த்தை उस जो शब्द கிரேக்க பதத்திலே जो ग्रीक के पद में புரோகினோஸ்கோ என்கிறதான வார்த்தை. जो पोगिनोस को करके उस बात है. ஹalleluya. हालेलुया. புரோகினோஸ்கோ நான் என்ன? पोगिनोस नो अर्थ क्या है? முன்கூட்டியே ஒருவர் மேல் அன்பு வைப்பது. जो पहले से जानकर आपके ऊपर में प्रेम रखते हैं. நீங்க ஒருத்தரை பார்க்கவே இல்ல. आप कभी उन्हें देखे ही नहीं है. நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்ல. आप तो उनके बारे में सुने नहीं है. பார்க்காமலே காதல். जो बिना देखकर उनके ऊपर प्रेम. ஹalleluya. हालेलुया. பார்க்காமலே அன்பு வைப்பது. जो बिना देखकर उनके ऊपर में प्रेम रखते அதுக்கு हैं. பேரு தான் उसकी जो नाम है புரோகினோஸ்கோ. पोगिनोस को. ஹalleluya. हालेलुया. ஒருவர் மேலே तो एक दूसरे के எந்த ऊपर காரணமும் இல்லாம जो बिना कारण के அன்பு வைப்பது. जो प्रेम रखना. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के உலகம் बच्चे, தோன்றுகிறதுக்கு जो முன்பாகவே दुनिया के उत्पन्न होने से पहले தேவன் நம்ம மேல அன்பு வைத்தார். परमेश्वर हमारे पर प्रेम रखे हैं. ஹalleluya. हालेलुया. அவர் ஒரு கூட்டத்தை वो एक झुंड को கூட்டி एक साथ इकट्ठे ஒரு करके ஸ்கேனருக்குள்ள அனுப்பி एक स्कैन के अंदर में भेज के அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஸ்கேனருக்குள்ள जब போறோம்ல, हम एयरपोर्ट में एक स्कैनर कर में जाते हैं அந்த மாதிரி ஸ்கேனருக்குள்ள அனுப்பி उस प्रकार जो स्कैनर के अंदर में भेज के இல்லனா ஒரு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து या एक एमआरआई निकाल कर வியாதி இல்லாதவங்க எல்லாம் தனியா जो பிரிச்சு बीमार वाले को जो अलग निकाल कर இல்லனா சுகர் பிரஷர் தைராய்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவங்கள அந்த மாதிரி வியாதி இல்லாதவங்க எல்லாம் தனியா பிரிச்சு जो बीमार वाले लोग को उनको अलग करके रखे அவங்கள மாத்திரம் செலக்ட் பண்ணல. उन्हें सिर्फ वो चयन नहीं करे அப்படி हैं எல்லாம் அவருடைய செலக்ஷன். उस प्रकार के उनके चयन नहीं है. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை वो தெரிந்திருக்கிறார். दुनिया के उत्पन्न होने से पहले उसने हमें जो जाना है. அவர் நம்மை பார்க்கிறதுக்கு முன்பாகவே நம்மில் அன்பு वो கூர்ந்திருக்கிறார். हमें बिना देखकर हमें हमारे ऊपर जो प्रेम रखते हैं அவர் நம்மை वो நேசித்திருக்கிறார். हमसे बहुत प्रेम करते हैं. நம்மை हमें தெரிந்திருக்கிறார். जो जाने हैं நம்மை हमें அழைத்திருக்கிறார். जो बुलाए हैं நீங்களும் நானும் அவரை நோக்கி நகரும்படியாக ஒரு கால நிர்ணயத்தை அவர் வைத்திருக்கிறார். आप और मैं जो उनके ओर तक जाने के लिए काल को निर्णय कर रखे हैं. ஹalleluya. हालेलुया. நாம் அவரை நோக்கி நகரும்போது जब उनके ओर देखकर हम அவர் जाएंगे முதலாவது நம்மை நோக்கி वो வந்திருக்கிறார். पहले हमें देखकर वो आएंगे. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, पहला पत्रस की पुस्तक पहला अध्याय की दूसरी वचन कहती है பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே. यहाँ पर हम पढ़ते हैं जो पिता के ओर से पहले से जो हमें जो जाने गए हैं அங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर जो जाने गए वहाँ पर जो परदेसी के ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर जो कुछ लोगों को जो चुने हैं உங்களுக்கு நல்ல பெயர் இருந்ததுனாலே அவர் உங்களை தெரிந்து आपको கொள்ளவில்லை. जो अच्छे नाम है करके उसने उससे आपको चुने नहीं है. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சு அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. आपको जो परिवार के जो बैकग्राउंड की ओर से आपको जो चुने नहीं है அவர் உங்களை எந்தவித தகுதியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளவில்லை. वो आपको किसी भी हकदार से आपको जो चुने नहीं है. தேவனுடைய அநாதி தீர்மானத்தினாலே கர்த்தர் உங்களை தெரிந்து जो கொண்டார். परमेश्वर जो सारे जो निर्णय की ओर से जो आपको जो चुने हैं ஆமென். இங்க தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். यहाँ पर अब जो मुख्य में देखना है ஆங்கில வேதாகமத்திலே நியூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो अंग्रेज की जो बाइबल जो कहा गया है नया நியூ என்கிற வார்த்தை நிறைய காரியங்களுக்கு இருக்குது. जो नया जो कई प्रकार जो कार्य कहते हैं அது சாதாரணமாக தெரிந்து கொள்ளுகிறதுக்கான ஒரு வார்த்தை. वो साधारण जो जानने के जो बात की जो शब्द है. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட பேர் தெரியும். मुझे मेरे दोस्त के नाम पता है. எனக்கு என்னோட டாக்டரோட அந்த ஃபோன் நம்பர் தெரியும். मुझे मेरे डॉक्टर से फोन नंबर पता है. எனக்கு எங்க பேங்குடைய ஏடிஎம் பாஸ்வேர்ட் எல்லாம் தெரியும். मुझे मेरे बैंक के जो पासवर्ड सब कुछ पता है. அந்த மாதிரி தான் நியூ என்கிறான ஆங்கில வார்த்தையின் அர்த்தம். उस प्रकार का जो न्यू करके जो अंग्रेज में जो शब्द है ஆனா வேதாகமமானது இங்கிலீஷ்ல எழுதப்படல. जो हिब्रू जो है शब्द जो है इंग्लिश में जो लिखा नहीं गया है. வேதாகமமானது தமிழிலே எழுதப்படல. जो बाइबल जो है तमिल में नहीं लिखा गया அது है. எபிரேய பாஷையில वो எழுதப்பட்டது. हिब्रू जो भाषा में लिखा गया था. எபிரேய மொழியில எழுதப்பட்டதான வேதவசனம் जो हिब्रू भाषा में जो लिखा गया जो இந்த वचन நியூ என்கிறதான இல்லனா அறிந்தேன் என்கிறதான
அந்த வார்த்தைகளுக்கு ये जो नया जो पहचाने जो शब्द जो है யாதா என்று சொல்லுகிறது. जो यादा करके कहता है YADA YADA அவ்வளவுதான். उतने ही அந்த யாதா என்கிற வார்த்தை वो जो यादा नाम जो शब्द தேவன் நம்மை ஆழமாய் அறிந்திருக்கிறார் என்று परमेश्वर அர்த்தம். हमें बहुत ही गहराई से जानते हैं அது சாதாரணமாய் தெரிந்து கொள்வது அல்ல. वो जो साधारण से जानना नहीं है அது வெறும் நியூ என்கிறதான வார்த்தைக்கான அர்த்தம் மாத்திரம் அல்ல. वो जो साधारण न्यू करके जो है उसका जो अर्थ नहीं है அல்லேலூயா. हालेलुया ஆண்டவர் வானத்துல இருந்து பார்த்து परमेश्वर आसमान से देखते हैं 1000 பேருக்குள்ள जो सबके अंदर में அப்படியே கண்ணை மூடிட்டு ஒருத்தரை செலக்ட் பண்ணல. जो आंखें बंद करके किसी एक को ऐसे करके चुनते அவர் नहीं நம்ம है பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தெரிந்து वो हमारे கொண்டிருக்கிறார். जन्म होने से पहले वो हमें पहले से जान लिए हैं அல்லேலூயா. हालेलुया அது அவருடைய ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. वो उनकी जो ज्ञान की जो बाहर प्रकट करती है அவர் மிகவும் அற்புதமான ஒரு காரியத்தை செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. वो बहुत ही हमारे जो अद्भुत कार्य जो करते करके हमें जो दिखा रहा है நம்முடைய ரட்சிப்பு என்பது हमारे जो उद्धार जो है ஆண்டவருடைய தெரிந்தெடுத்ததிலே இருக்கிறது. जो परमेश्वर की जानने की ओर से நாம है அதுக்கப்புறம் நாம நேர்மையாக தேவனை தேடுகிறதிலே இருக்கிறது. उसके बाद हम परमेश्वर सच्चाई से ढूंढने की ओर से है அவரை சரியாக நாம பின்பற்றுகிறதிலே இருக்கிறது. उन्हें हम अच्छी रीति से जो पीछा करने की ओर से है அல்லேலூயா. हालेलुया அதை நாம சரியாக செய்யும்போது जब हम उसे ठीक प्रकार के करते हैं நாம் தேவனாலே हम அறியப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की ओर से जो जाने गए हैं हालेलुया. हालेलुया ரோமர் 3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் रोमियो की 3रा अध्याय में हम पढ़ते हैं 11. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. जो समझदार नहीं कोई परमेश्वर का खोजने वाला नहीं நாம் அவரை ஒரு காலமும் தேடல. हम कभी उन्हें जो खोजे नहीं है மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த உணர்வே கிடையாது. जो मनुष्य के जीवन के अंदर में इस प्रकार के एहसास नहीं है காரணம் என்ன? कारण क्या है நமக்கு அந்த சிந்தனையே கிடையாது. हमारी इस प्रकार की सोच नहीं है நாம எல்லாரும் எதிர் திசையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். हम दूसरी ओर से हम दौड़ रहे हैं தேவனை தெரிந்து கொள்ளுகிற அந்த விஷயத்தை நாம மறந்து போகிறோம். जो परमेश्वर जो पहचानने वाले जो विषय को हम भूल जाते हैं எதிர் திசையில ஓடிக்கொண்டிருந்ததான நம்மை जो दूसरे दिशा में हम जो दौड़ते हैं ஆண்டவர் தெரிந்து கொண்டார். परमेश्वर हमें जो पहचाने हैं அவர் நம்மள ஒரு யூ டர்ன் போட வச்சார். वो हमें एक यू टर्न डालने रखे हैं அவரை நோக்கி இழுத்து கொண்டார். उनकी ओर में वो खींच लिए हैं அல்லேலூயா. हालेलुया அங்கே வாசிக்கிறோம் ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே जो रोमियो की पुस्तक 8वां अध्याय की 29 वचन में पढ़ते हैं தம்முடைய குமாரன் अनेक சகோதரருக்குள்ளே முன்னப்பெறவராய் இருக்கும்பட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன்குறித்திருக்கிறார். क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया है उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो ताकि वह बहुत भाइयों में पहलौठा ठहरे. எதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? किस लिए परमेश्वर ने हमें जाने हैं அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம மாறும்படியா. उनके जो पुत्र के स्वरूप के जो छाव में हमें बदलने के लिए. அதுக்கு அர்த்தம் என்ன? उसकी अर्थ क्या है? ஆண்டவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை போல நாமும் ஆக வேண்டும். जो परमेश्वर जो पुत्र के जो उनके स्वरूप की तरह हमें बदलना चाहिए. மனுஷன் பாவம் செய்த போது मनुष्य जब पाप करते हैं தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனான். परमेश्वर के स्वरूप को खो देते हैं. இப்ப ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொண்டு अभी परमेश्वर एक दो को चुनते हैं இழந்து போன தேவ சாயலை அவர்களுக்கு கொடுக்க जो விரும்புகிறார். कोई हुए परमेश्वर स्वरूप को वापस देना चाहते हैं. அதுல விசேஷமானது என்னவென்றால் उसमें विशेष क्या है? குமாரனுடைய சாயலை அவர்கள் பெற்றுக்கொள்ள जो வேண்டும். पुत्र के स्वरूप में जाना चाहिए. ஆகவே நம்ம ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லணும்னா इसीलिए हम परमेश्वर को से जाना गए जब हम कहते हैं விஐபி ஸ்டேட்டஸ் அல்ல அது. वो एक वीआईपी की स्टेटस नहीं है. அது ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு பணியாய் இருக்கிறது. वो एक बदलावट वाले कार्य है. அது ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றம் அடைய வேண்டும். वो हर एक दिन जो बदलना चाहिए. நம்முடைய சுயம் சத்து हमारे अपनी इच्छा मरकर நாம் கிறிஸ்துவை போல மாற हम வேண்டும். मसीह की तरह बदलना चाहिए. அல்லேலூயா. हालेलुया ஆமென். आमीन. ஆண்டவர் மற்றவர்களை விட ஆவிக்குரிய உயர உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर जो दूसरे लोगों से जो बढ़कर हम जो परमेश्वर के आत्मिक रूप में बढ़ते हैं वो हमसे चाहते हैं. உள்ள இருந்து வெளியாக जो अंदर से जो बाहर கிறிஸ்து இயேசுவின் சாயலாக நாம் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். जो मसीहा की जो स्वरूप की ओर से हमें बनना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் तो हमारे जो जानने की जो मकसद ஆண்டவர் நம்மை அறிந்ததின் நோக்கம் जो परमेश्वर हमें जो जाना गया जो நாம் मकसद பிதாவை நேசிக்கிற குமாரனை போல மேலும் மேலும் மாற हम வேண்டும். जो पिता से जो प्रेम करते पुत्र की तरह हमें स्वरूप बदलना चाहिए. எப்படி பிதாவை குமாரன் ஆகிய கிறிஸ்து நேசித்தாரோ कैसे पिता जो पुत्र से जो प्रेम करते हैं அவருடைய சாயலிலே நாம் மாறி उनके जो स्वरूप होकर हमें बदले நாமும் பிதாவை அதிகமாய் நேசிக்க हम வேண்டும். भी जो पिता से बहुत अधिक प्रेम करना है. அல்லேலூயா. हालेलुया. எரேமியா தன் தாயின் கருவிலே இருக்கிறதுக்கு முன்னாகவே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். यिर्मयाह अपनी माता के गर्भ में रचने से पहले ही परमेश्वर ने उसे जाना गया है. அவன் அதை சம்பாதிக்கவில்லை. वो उसे जो है संपत्ति से प्राप्त नहीं किया है.
தேவன் அவனை அழைத்த போது परमेश्वर जब उसे बुलाया गया है, அவன் எந்த காரியத்திலையும் அவன் சாதிக்க கூடியவனா இருக்கவில்லை. वो कुछ कार्य को जो है साबित करने वाले नहीं थे. எரேமியாவுடைய ஆண்டவர் அவனை அழைச்ச போது அவனுடைய பதில் எதிர்பார்த்தா இருந்தது. जो यिर्मयाह को जब परमेश्वर ने बुलाया तो उसके जो बाद उसके अगेंस्ट ही था. அவன் சொன்னா, वो कहते हैं, நான் சிறு பையன், मैं छोटे लड़का हूँ, எனக்கு பேச தெரியாது, मुझे बात करने नहीं मालूम, என்னை விட்டுட்டு வேற யாரையாவது கூப்பிடுங்க, मुझे छोड़कर किसी और को बुलाइए, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. मुझे कुछ नहीं मालूम. அல்லேலூயா. हालेलूया. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, ஆண்டவர் அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். परमेश्वर उसे उनके माँ के गर्भ से ही उसे जो जाना गया है, இவ்வளவு நாளும் அவனுக்காக காத்திருந்தார். इतने दिन उसके लिए जो इंतजार करे थे. தேவனுடைய அந்த அடிப்படையான குணாதிசயத்தை நாம் புரிந்து கொள்ள वो வேண்டும். परमेश्वर गहराई वाले गुण को हम नहीं जान सके. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றால், परमेश्वर जब हमें बुलाते हैं, அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், उसने हमें जो जाने गए हैं, நம்முடைய அறிவு அவருக்கு தேவையில்லை. हमारे जो ज्ञान उनकी आवश्यकता நம்முடைய नहीं है, தகுதிகள் ஒரு பொருத்தமற்றதா இருக்கிறது. हमारे जो हकदार जो उनके लिए कुछ नहीं है. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? परमेश्वर क्या कहेंगे? அவர் நம்மளை அழைச்ச உடனே நம்ம अनेक சாக்கு போக்கு वो சொல்லுவோம். जब हमें बुलाएंगे तो हम बहुत सारे जो है बातों को ठालेंगे. எரேமியாவை போல சொல்லுவோம், यिर्मयाह की तरह हम कहेंगे, எனக்கு பேச தெரியாது, मुझे बात करने नहीं நான் मालूम, சின்ன பையன், मैं बहुत छोटा लड़का हूँ, எனக்கு ஞானம் இல்ல, मुझे ज्ञान नहीं है, எனக்கு புத்தி இல்ல. मुझे बुद्धि नहीं है. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? परमेश्वर क्या कहेंगे? உன்னை நான் உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்து तुझे கொண்டேன். मैं तुम्हारे माता के घर में रचने से पहले मैंने तुझे चुना है. தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் परमेश्वर जब आपको बुलाए हैं, அது அவருடைய தெரிந்து वो கொள்ளுதல். उनकी जो पहचान से, அதிலே நாம குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. उसमें हम कमियां बोलने कोई भी बात नहीं है. சாக்கு போக்கு சொல்றதுக்கு எந்த कोई அர்த்தமும் கிடையாது. कोई भी बात को टालने का बात हमारी नहीं है. ஆகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், इसलिए जब परमेश्वर हमें जब पहचानते हैं, அவர் நம்மேல் வைத்திருக்கிற உயர்ந்த அன்பை அது குறிக்கிறது. वो हम पर जो रखेला उत्तम प्रेम जो है, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், मैंने तुझे बुलाया है, எல்லாமே என்னோட முயற்சி, सब कुछ मेरी प्रयास है, நீ ஒண்ணுமே பண்ணல, तुझे कुछ करने की जरूरत नहीं நான் है, அழைச்சிருக்கிறேன், मैंने बुलाया है, நான் உன்னை நடத்துவேன், मैं तुझे चलाऊंगा, உன்கிட்ட என்ன குறை இருக்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். तुम्हारे में जो भी कमियां मैं जानता हूँ. அல்லேலூயா. हालेलूया. ஒரு தடவை ஒரு இங்கிலீஷ் பிரசங்கியாருடைய ஒரு சாட்சியை கேட்டேன். एक बार जो है अंग्रेज जो प्रचार कर रहे हैं उसकी जो मैंने गवाही सुना है, அவருக்கு இந்த திக்கு வாய் இருந்தது, उनके जो है तुतलापन थे, திக்கு வாய் இருந்தது, जो तुतलापन थे, திக்கு திக்கு தான் பேசுவார். वो रुक रुक कर ही बात करेंगे. ஒரு நாள் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். एक दिन परमेश्वर ने जो सेवकाई के लिए बुलाए थे, ஆண்டவர்ட்ட போய் இவர் சொன்னாராம், परमेश्वर से जाकर कहते हैं, ஆண்டவர் என்னை போய் அழைக்கிறீங்களே, परमेश्वर आप मुझे बुलाते हैं, நான் ரெண்டு வார்த்தை பேசினாலே எல்லாரும் சிரிப்பாங்க, मैं दो बात करने से सब मुझे देखकर ரெண்டு हंसेंगे, வார்த்தை பேசுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும், जो दो बात करने के लिए मुझे 10 मिनट लगता எனக்கு है, திக்கு வாய் இருக்குதே, मैं तो तुतलापन हूँ, நான் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்ய मैं முடியும், कैसे आपकी सेवकाई வேத करूंगा, புத்தகத்தை எடுத்து எப்படி நான் பிரசங்கிக்க मैं முடியும்? कैसे बाइबल को उठाकर मैं उपदेश दूंगा. அப்ப ஆண்டவர் கேட்டாரா, तब परमेश्वर ने पूछा, உனக்கு திக்கு வாய் இருக்குதுன்னு நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? तुम्हारे जो तुतलापन है तू बोलकर ही मुझे जानना है क्या? அவ்வளவு பெரிய ஆளா நீ? तू उतने बड़ा मनुष्य है क्या? அல்லேலூயா. हालेलुया. உன் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுதான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன். तुम्हारी समस्या को मैं जानकर ही तुझे मैं सेवकाई நீ में बुलाया நிற்கிற हूँ. இடத்துல உன்னை கொண்டு நான் பேசுவேன். तू जिस स्थान पर जो खड़ा तुझे रखकर मैं बातें நீ करूंगा. என் ஊழியத்தை அநேகருக்கு செய்வாய். तू मेरे सेवकाई को सबके लिए करो. அநேகருக்கு நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவ. जो सबके लिए तू एक बदलावट लेके आएगा. அவர் சொல்றாரு, वो कहते நான் हैं, வேத புத்தகத்தை எடுக்கும்போது जब मैं पवित्र बाइबल को उठाता நான் हूँ, மற்றவர் ஜனங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கிக்கும் போது பயத்தோட பேசினேன். मैं दूसरे लोगों से जब मैं उपदेश देता हूँ मैं डर के साथ में ஆனா बातें இன்னைக்கு करता हूँ. அநேகருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். बहुत सारे लोगों के लिए उसने जो है परमेश्वर நம்முடைய वचन குறைகள் उतार दिया. ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. हमारी जो कमियां जो परमेश्वर कोई समस्या नहीं है. நம்முடைய தகுதியின்மை அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. हमारे जो हकदार जो उनके कोई समस्या नहीं है. நாம போய் அவர்கிட்ட குறை சொல்லணும்னு அவசியம் हम கிடையாது. जाकर उनके पास अपनी कमियां बोलना आवश्यकता नहीं है. நம்முடைய குறைகள் நமக்கு தெரியறதை விட அதிகமா அவருக்கு தெரியும். हमारी जो कमियां जो हमसे ज्यादा यीशु जानते हैं. हालेलुया. हालेलुया. अब அவர் சொல்றாரு, वो कहते हैं, நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. तू उसके बारे में चिंता करने की आवश्यकता नहीं है. உன்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன். तुझे मैंने जो है सेलेक्ट कर लिया है. You are selected. आपने जो चयन कर लिया है. ஆல்ரெடி நீ செலக்ட் तू ஆயிட்ட. पहले से तुम्हारी मैं चयन कर लिया हूँ. இனி நீ தான் அதை செய்யணும். तो अभी तुझे ही इसे करना होगा. हालेलुया. हालेलुया. ஒரு கம்பெனில ஆள் எடுக்கறானா, एक कंपनी में यदि आपको नियुक्त करते हैं, இல்ல நம்ம அரசாங்கத்துல ஒரு ஜாப் எடுக்கறாங்கன்னு வெச்சு, या सरकारी में कुछ आपको जो कार्य जो देते हैं, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்க, एक एंट्रेंस एग्जाम रखते हैं, ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. एक इंटरव्यू रखेंगे. யார் பெஸ்ட்ல பெஸ்டா இருக்கறாங்களோ அவங்கள தான் செலக்ட் कौन பண்ணுவாங்க. उसमें जो अच्छे से अच्छे है उसे वो जो है सेलेक्ट करेंगे. ஆண்டவருடைய ராஜ்யத்துல அப்படி கிடையாது. परमेश्वर का राज्य में इस प्रकार के नहीं है. அங்க இன்டர்வியூ கிடையாது, அங்க என்ட்ரன்ஸும் கிடையாது. वहाँ पर जो इंटरव्यू भी नहीं, एंट्रेंस एग्जाम भी नहीं है. அவர் தெரிஞ்சிட்டாரு. वो जान लिए हैं. हालेलुया. हालेलुया. எவ்வளவு குறைவுள்ளவர்களானாலும் அவர் செலக்ட் जो பண்ணிட்டார்னா कितने जो कमी है जो वो उसे जो चयन कर लिए हैं, அவர் வழி நடத்த வல்லவராய் वो இருக்கிறார். चलाने में सामर्थ्य है. அவர் நம்மேலே முதலாவது அன்பு वो வைத்திருக்கிறார். हमारे पर सबसे पहले प्रेम रखते हैं. நாம் அவரை நோக்கி நகருகிறதற்கு முன்பாக हम जो उनके ओर जाने
आने से पहले அவர் நம்மை நோக்கி நகர்ந்து वो வந்திருக்கிறார். हमसे पहले आते हैं। அதுதான் தேவனுடைய செயலாய் वही இருக்கிறது. जो परमेश्वर का जो कार्य है। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவருடைய உறவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. तो परमेश्वर संबंध को आपको जानना चाहिए। யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். யோவான் की पुस्तक 10वां अध्याय की 14 से लेकर 15 तक हम पढ़ेंगे। நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். अच्छा चरवा मैं हूँ, मैं अपनी भेड़ों को जानता हूँ और मेरी भेड़ें मुझे जानती है, जैसे पिता मुझे जानता है और मैं पिता को जानता हूँ और मैं भेड़ों के लिए अपना प्राण देता हूँ। இந்த வசனத்தை நல்ல கவனமா பாருங்க. इस वचन को अच्छे ध्यान से देखिए, அதனுடைய வெயிட்டை நீங்க புரிஞ்சுக்கங்க. उसके जो है वेट को देखिए आप। ஹalleluya. அந்த வசனத்துடைய ஆழமான அந்த சத்தியத்தை நீங்க புரிந்துக்கங்க. उस वचन की गहराई जो उसके सत्य को जानिए। இயேசு தனக்கும் பிதாவுக்குமான உறவுகளை மாத்திரம் அங்க சொல்லவில்லை. यीशु वहां में अपने और जो पिता की जो संबंध को सिर्फ नहीं बताते, அவர் தம்முடைய ஆடுகளை எவ்வளவு நன்றாய் அறிந்திருக்கிறார் என்பதையும் वो சொல்லுகிறார். अपने भेड़ों को कितने अच्छे से जानते हैं करके कहते हैं। எவ்வளவாய் தம்முடைய பிதாவை அவர் நேசிக்கிறார் என்பதை, कितने वो जो अपने पिता से जो प्रेम करते हैं, அவர் தம்முடையவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறது என்கிற அளவுகோலை வைத்து அழைக்கிறார். वो अपने को कितने प्रेम करते करके वो गुण बताते हैं। ஆமென். பிதா குமாரனை மிகவும் முழுமையாக மிகவும் தூய்மையாக அவர் அறிந்திருக்கிறார். जो पिता जो अपने जो पुत्र को बहुत ही पूर्ण रूप से पवित्र रूप से जो मानते हैं, இதை காட்டிலும் இந்த உலகத்தில் எந்த பெரிய அறிவும் கிடையாது. इसे देखकर जो इस दुनिया में इससे कोई बड़े कार्य नहीं है, எந்த நெருக்கமான உறவும் கிடையாது. कोई करीबी वाली संबंध नहीं है। இது இருவருக்குமான ஒரு பரஸ்பர புரிதலாய் இருக்கிறது. ये एक दूसरे के अंदर बहुत ही वाली गहराई जो संबंध के बारे में ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं, எப்படி நானும் பிதாவை நான் அறிந்திருக்கிறேனோ कैसे मैं पिता और जो पुत्र को मैंने जाना है, அதே போல நான் உங்களை அறிந்திருக்கிறேன். उसी रीति से मैंने आपको भी जानता हूँ। ஹalleluya. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, எப்படியாய் கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறாரோ कैसे जो मसीहा जो पिता को जानते हैं, அப்படியே அவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். वैसे ही वो आपको और मुझे जानते हैं। நித்தியமான முழுமையான ஒரு ஐக்கியத்தோடு நாம தேவனை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். जो नित्य और पूर्ण रूप से आपके साथ में गहराई से, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते நான் हैं, பிதா என்னை அறிந்திருக்கிற போல நான் உங்களை जो அறிந்திருக்கிறேன். पिता मुझे कैसे जानते हैं वैसे उसी प्रकार मैं आपको भी जानता இது हूँ। ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. एक जो साधारण कार्य ஒரு नहीं है, சாதாரணமான அறிமுகம் एक கிடையாது. जो साधारण पहचान नहीं ஒரு है, முழுமையான एक पूर्ण रूप से, முழுமையான ஒரு நேசிப்பு இது. एक जो पूर्ण रूप से जो प्रेम, ஒரு நித்தியமான ஞானம் இது. एक जो है अनंत वाले जो ज्ञान जो அதனால है, தான் ஆண்டவர் சொல்றாரு, इसीलिए परमेश्वर कहते அந்த हैं, ஞானத்தோட சொல்றாரு, उस ज्ञान से वो कहते हैं, நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். मैं अपने भेड़ों के लिए मेरा जीवन देता हूँ। தேவனை அறிந்திருக்கிற அறிவு ஆனது தியாகம் நிறைந்ததா जो இருக்கிறது. परमेश्वर जो जानने जो कार्य जो है, एक त्याग जो है, அவர் தூரத்துல பரலோகத்துல உட்கார்ந்துட்டு உங்களை அறிந்து கொள்ளவில்லை. वो दूर से जो स्वर्ग से आपको जो देखकर नहीं रहते அவர் हैं, உங்களிடத்துல இறங்கி வந்தார். वो आपके पास में उतर कर आते हैं। அவர் மனுஷனுடைய சரீரத்தை वो எடுத்துக்கொண்டார். जो मनुष्य के जो शरीर को धारण அவர் करे है, சிலுவையை சுமந்தார். उसने जो क्रूस को जो समर्पित किया है, மரண பரியந்தம் தம்மை ஒப்பு जो கொடுத்தார். मृत्यु तक अपने आप को समर्पित करे हैं, அப்ப அந்த அறிதலிலே ஒரு தியாகம் இருக்கிறது. तो वो जो जानने वाला अपने एक त्याग है, ஆண்டவர் தியாகத்தோடு கூட தியாகம் நிறைந்தவராய் காணப்படுகிறார். परमेश्वर त्याग के साथ त्याग देने वाले जो वहाँ पर है। யாக்கோபு 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். जो याकूब के दूसरे अध्याय के 23वें वचन में पढ़ते हैं, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். और पवित्र शास्त्र का यह वचन पूरा हुआ, अब्राहम ने परमेश्वर पर विश्वास और यह उसके लिए धार्मिकता गिनी गई और वह परमेश्वर का मित्र कहलाया। உங்களை பற்றி ஆண்டவருடைய ஞானத்தினுடைய அறிவையும் जो परमेश्वर जो आपके ओर देखने जो उनकी जो ज्ञान जो है, அன்பினுடைய வெளிப்பாட்டையும் उनके जो प्रेम की जो भार प्रकट हो ना, இந்த அறிவும் அன்பும் ஒன்று சேர்ந்து அது பிரிக்க முடியாததாய் ये காணப்படுகிறது. जो ज्ञान और जो प्रेम जो उसे जो अलग नहीं कर सकते हैं। ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், जो अब्राहम जो परमेश्वर का जो मित्र है, தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். जो परमेश्वर को जो है मित्र कहलाया गया है। இங்க நாம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். यहाँ पर इस वचन को पढ़ते हैं, ஒரு வேலைக்காரனுக்கும் சிநேகிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. एक जो नौकर जो इस मित्र का जो संबंध जो है, ஒரு வேலைக்காரனுக்கு என்ன தெரியும்? एक जो नौकर क्या जानते हैं, அவனுக்கு சட்டதிட்டங்கள் எல்லாம் தெரியும், उसको லேபர் जो- லா எல்லாம் அவனுக்கு தெரியும். கொஞ்சம் उसको जो कानून के बारे में, 8 மணி நேரத்துக்கு மேல என்னைய வேலை செய்ய வைக்க கூடாது, जो 8 घंटे तक उसे जो काम नहीं करना चाहिए, எனக்கு இவ்வளவு சம்பளம் நீ கொடுக்கணும், मुझे इतनी वेतन देना चाहिए, ஒரு 10:30 போல ஒரு டீ கொடுக்கணும், एक 10:30 बजे एक टी देना चाहिए, ஒரு சமோசா ஏதாவது இருக்கணும், அதுல एक समोसा भी इसमें रहना चाहिए, அது மாதிரி லஞ்சுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும், तो इसलिए जो लंच के लिए भी मेरे लिए समय देना ஒரு चाहिए, 4 மணி இல்ல 3:30 போல திரும்ப ஒரு டீ சமோசா தரணும், फिर से जो 3 बजे में एक फिर से चाय और समोसा देना चाहिए, 4:30க்கெல்லாம் நான் வேலை முடிச்சிட்டு ஆயுதங்களை கழுவ ஆரம்பிச்சிருவேன், 5 மணிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். जो 4:30 के बजे के बाद मैं सारी चीजों को धोकर मैं अपने घर चला जाऊंगा। வேலைக்காரனுக்கு தன்னுடைய வேலை தெரியும், जो नौकर का अपने काम
जानते हैं, அவனுக்கு தன்னுடைய அட்டவணை தெரியும், उसके अपने जो है लिस्ट पता है, டைம் டேபிள் தெரியும், जो दिनचर्या पता है, அவனுடைய தேவைகள் என்னவென்று தெரியும். उनकी जो आवश्यकता क्या है वो जानते ஆனா हैं. ஒரு நண்பனை பாருங்க, पर एक मित्र को देखिए, ஒரு नண்பனுக்கு நம்முடைய இருதயம் தெரியும். एक मित्र को हमारे हृदय को जानते हैं. ஹalleluya. हालेलुया. நண்பனுக்கு நீங்க கட்டளை கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. आप अपने मित्र को जो आज्ञा देने की आवश्यकता नहीं அந்த है, வேலையை போய் செய்யன்னு சொல்ல வேண்டிய தேவை उस இல்லை. कार्य को करो करके आज्ञा देने की आवश्यकता नहीं है. நம்ம வீட்ல ஒரு மேரேஜ் இருக்குது, हमारे घर में कोई एक विवाह की जो है, அந்த அந்த திருமண நாள் வந்திருக்கு, நம்ம குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு. हमारे परिवार जब विवाह के उस दिन जब आए हैं, நல்ல நண்பர்கள் ஓடி வந்து அவங்களாவே வேலை तो செய்வாங்க. बहुत से जो दोस्त जो दौड़ कर आकर वो काम करते அவங்களே हैं, வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. वही जो घर में जो है पेंट நம்முடைய करेंगे, எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் தெரிஞ்ச நண்பர்கள் செய்வாங்க. सारे जो इलेक्ट्रिक काम जो है वो दोस्त करेंगे. நாம அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. हमें उन्हें बोलने की आवश्यकता नहीं है. நண்பன் நம்முடைய உள்ளத்தை சிநேகிக்கிறவனாய் जो இருக்கிறான். मित्र जो हमारे अंदर से हमें जो प्रेम करते हैं, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், अब्राहम जो परमेश्वर पर विश्वास करते हैं, அதனாலே தேவனுடைய சிநேகிதன் என அழைக்கப்பட்டான். इसीलिए जो है परमेश्वर मित्र करके कहलाया गया है. ஆபிரகாம் தேவனை பற்றி விசுவாசிக்கவில்லை. अब्राहम जो परमेश्वर को उससे विश्वास नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியும், அதனால ஓ அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு நம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கல அவன். वो जो परमेश्वर के बारे में अच्छे से जानते हैं, इसलिए उन पर विश्वास करने का इस प्रकार के नहीं है. இன்னைக்கு अनेகருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், आज बहुत सारे लोग जो यीशु मसीह को जानते हैं, அவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. वो सारे लोग विश्वास करते हैं. நிறைய பேரு बहुत सारे जो ஒரு வியாதி வந்ததுன்னா சர்ச்சுக்கு போனா சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. जो बीमारी आने से कलीसिया जाने से ठीक होएगा करके அவங்களும் விசுவாசிக்கிறாங்க. उस प्रकार के विश्वास करते அந்த हैं. மாதிரியான விசுவாசம் அல்ல ஆபிரகாமுக்கு தேவன் பேரில் இருந்தது. उस प्रकार का विश्वास नहीं जो अब्राहम जो रखे वाले அவனுக்கு विश्वास, தேவனை பற்றிய விசுவாசம் அல்ல இருந்தது, वो जो परमेश्वर के बारे में जो विश्वास जो रखे हैं, அவனுக்கு தேவன் பேரில் விசுவாசம் இருந்தது. उनको परमेश्वर के ऊपर नाम पर विश्वास ரெண்டு करते हैं. வித்தியாசம் இருக்குது. दोनों के अंतर है. எனக்கு ஆண்டவரை பற்றி நான் விசுவாசிப்பது, मैं जो परमेश्वर के बारे में जान के विश्वास जो रखा, அதுக்கு ஆங்கிலத்தில் தியாலஜிக்கல் என்று वो சொல்வார்கள். जो अंग्रेजी में जो है थियोलॉजिकल करके कहते हैं. நீங்க சாதாரணமாய் பைபிளை வாசித்தீங்கன்னா, आप जो साधारण से जब बाइबल पढ़ते हैं, நம்மளை விட இந்துக்காரங்களும் முஸ்லிமும் பைபிளை நிறைய வாசிக்கிறாங்க. आज हमसे भी जो है दूसरे हिंदू और जो मुस्लिम जो अधिक बाइबल पढ़ते நம்ம हैं. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சொல்ற வசனத்தை மட்டும் தான் வாசிக்கிறோம். हम सिर्फ रविवार दिन में पास्टर जो कहते हैं उसी वचन को खाली हम पढ़ते हैं. மத்தபடி பைபிளை திறக்கிறதே கிடையாது. बाकी सारे दिनों में हम बाइबल नहीं पढ़ते हैं. மத்தபடி எப்போ நமக்கு பைபிள் ஞாபகம் வரும் அப்படின்னா, बाकी कोई दिन में कब हमें बाइबल की याद आती है? ஏதாவது ஜுரம் வந்துட்டுனா வந்துரும். कभी हमें बुखार आती तो तब याद आती இல்லனா है. பிசாசு வந்து நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்துட்டு கழுத்தை நெரிச்சானா நமக்கு உடனே பைபிள் ஞாபகம் வரும். या शैतान हमारी छाती के ऊपर बैठे तब बाइबल की याद आती है. அவன் நான் கழுத்தை நெரிச்சிட்டு மூச்சு விட முடியாதபடிக்கு பண்ணிட்டு जो இருப்பான். गले को एकदम खस कर पकड़ लेते हैं, सांस लेने नहीं सकते हैं, தப்புன்னு நம்ம பைபிளை எடுத்து தலையில வச்சு तो படுத்துக்குவோம். फट से हम बाइबल निकाल के अपने सिर के वहां पर रख देते हैं. அதுதான் நமக்கு தெரியும். वही हम जानते हैं. அப்ப அந்த பைபிளை ஒருத்தன் விசுவாசம் இல்லாம வாசிக்கிறான்னு வச்சுக்க, जो बाइबल का अविश्वास करके जो कोई पढ़ते हैं, இந்த பைபிளுடைய கடவுளை பற்றி அவனுக்கு தெரியும். इस बाइबल का जो परमेश्वर के बारे में वो जानते हैं, அந்த கடவுள் மேல அவன் ஒருவேளை நம்பிக்கை கூட வைக்கலாம். वो यीशु मसीह पर विश्वास भी रख सकते हैं. அது அந்த கடவுளை பற்றிய நம்பிக்கை. அது वो परमेश्वर के ऊपर में जो அந்த विश्वास, கடவுள் மேல நம்பிக்கை அல்ல. जो परमेश्वर के ऊपर में विश्वास नहीं, அது ரெண்டுக்கு வித்தியாசம் वो இருக்குது. दोनों की जो अंतर அவன் है. தேவனை விசுவாசிப்பது என்பது जो परमेश्वर पर जो विश्वास करते हैं, அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வது, उनके साथ एक संबंध रखते हैं, அவரோடு கூட உறவு கொள்வது. उनके साथ में एक रिश्ता रखते हैं. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு वो परमेश्वर जो कहते हैं उसे स्वीकार करके உங்கள் வாழ்க்கையை அந்த விசுவாசத்திலே பந்தயம் கட்டுறது. आपके जीवन को जो उस विश्वास में जो आप जो मानते हैं. அல்லேலூயா. हालेलुया. என் வாழ்க்கை இன்னும் இயேசு தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பது. मेरा जीवन जो यीशु है करके उनके साथों में मैं समर्पित करता हूँ. அல்லேலூயா. हालेलुया. இதுதான் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நெருக்கத்திற்கான பாலம் அமைக்கிறது. यही जो गुलामीपन से बहुत ही जो है संकर वाले पुल में वाली जो रास्ते, ஆபிரகாம் அந்த பாலத்தை கடந்து உன்னதமானவருடைய சிநேகிதனானா. अब्राहम उस रास्ते को पार करके जो उनके साथ में करीबी मित्र बने हैं. யோவான் 15:15 நாம் இப்படியாய் जो வாசிக்கிறோம், यूहन्ना के 15 अध्याय की 15 वचन कहती है, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். आपसे मैं तुम्हें दास ना कहूंगा, क्योंकि दास नहीं जानता कि उसका स्वामी क्या करता है, परंतु मैंने तुम्हें मित्र कहा है, क्योंकि मैंने जो बातें अपने पिता से सुनी वे सब तुम्हें बता दी. ஆபிரகாம் தேவனை பற்றி தெரிந்து வைத்திருக்கவில்லை, अब्राहम जो परमेश्वर के बारे में जो अधिक जानकारी नहीं रखे हैं, மாறாக தேவனை அவர் விசுவாசித்தார். वो परमेश्वर के ऊपर में विश्वास करते हैं. ஆண்டவரோட கூட அவருக்கு ஒரு நெருங்கின உறவு இருந்தது. वो उसकी जो परमेश्वर से बहुत ही गहराई संबंध है. அந்த நம்பிக்கை தான் அவர் ஆண்டவருடைய சிநேகிதனாக்கினது. वो जो भरोसा जो है परमेश्वर के जो मित्र कहलाया गया அதே है. தான் நீங்க இயேசுசாமி சொல்றாரு. इसी प्रकार यीशु मसीह कहते हैं, நான் சொல்றாரு, क्या कहते हैं, நான் இனி உங்களை என்ன சொல்ல மாட்டேன்,
ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன், मैं आपसे आपको दास करके नहीं पुकारूंगा, உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன். आपको नौकर करके मैं नहीं पुकारूंगा, மாறா நான் உங்களை என்ன சொல்ல போறேன், बल्कि मैं आपको क्या बोलूंगा, என் சிநேகிதர்களே என்று சொல்ல मेरे போறேன். प्रिय मित्र करके कहूंगा। ஏனென்றால் क्योंकि எஜமான் செய்கிறத ஊழியக்காரன் அறிய மாட்டான். जो स्वामी जो करते हैं जो है वो नहीं जानते हैं, ஆனால் நானும் पर मैं जो என்ன பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். जो पिता की ओर से जो सुने सारे कार्य मैं आपकी ओर कहूंगा। எனக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ரகசியமும் இல்லை. आपके और मेरे बीच में कोई रहस्य नहीं रहेगी। ஹalleluya, हालेलुया। ஏனென்றால் நீங்கள் என்னுடைய சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள். क्योंकि आप मेरे मित्र हैं। தேவனுடைய அறிதல் எப்படிப்பட்டது பாருங்க. देखिए परमेश्वर जानकारी किस प्रकार की है। ஆண்டவர் உங்களையும் என்னை எப்படியாய் அறிந்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे कैसे जानते हैं। யோவான் 10:27 வாசிக்கிறோம். यूहन्ना के 10वां अध्याय के 27 में पढ़ते हैं, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. मेरी भेड़ मेरा शब्द सुनती है और मैं उन्हें जानता हूँ और वे मेरे पीछे पीछे चलती है। இப்ப ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், अभी परमेश्वर मुझे जाने हैं, நான் அவருடைய பிள்ளையா मैं இருக்கிறேன், उनके बच्चा हूँ, அவருடைய சிநேகிதனாய் இருக்கிறேன். उनके जो अच्छे मित्र हूँ। அடுத்து என்ன, अगली क्या है, நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பாக போக வேண்டும். मैं उनके आवाजों को सुनकर उनके पीछे चलना चाहिए। தேவன் நம்மை அறிந்திருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. परमेश्वर हमें जो जानने की जो एक साधारण कार्य नहीं है, நாம் நிச்சயமாய் அவரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். हम निश्चित रूप से उनके पीछा करना चाहिए। ஆண்டவர் முதலாவது ஒரு முயற்சி எடுத்தார். परमेश्वर पहले एक प्रयास उठाते அவர் हैं, நம்மை அழைத்தார், उन्हें हमें बुलाए हैं, அவர் முதல்ல நம்மை அன்பு வைத்தார், पहले हमारे पर प्रेम रखते हैं, அவர் நம்மோடு பேசுகிறார், हमसे बातें करते हैं, அவருடைய ஆடுகள் கேட்கின்றன. उनके वो हमारी बातें को सुनते हैं। அவரை கேட்பது उनके जो सुनने के लिए செயலற்றதல்ல. जो क्रिया नहीं है, அல்லேலூயா, हालेलुया, அவரை கேட்பது ஒரு செயலானதா இருக்கிறது. वो जो सुनने को जो क्रिया है, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு வேதாகமத்திலே இந்த செவி கொடுக்கிறது என்கிறதான வார்த்தை, आज जो बाइबल में जो सुनने की जो शब्द, ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை, जो भेड़ अपने जो है उनकी जो आवाजों को सुनने की जो शब्द, கீழ்ப்படிதலை குறிக்கிறது. जो आज्ञा को मानने को कहती நீங்கள் है। உண்மையிலே இயேசு கிறிஸ்துவினால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். आप सच्चाई से यीशु मसीह की ओर से जो जाने गए हैं, அப்படி என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, उसके जो आधार क्या है, நீங்கள் அவருடைய சத்தத்தை கண்டு அவருக்கு பின் செல்வீர்கள். आप उनके आवाजों को सुनकर उनके पीछे आप चलेंगे। அல்லேலூயா. हालेलुया। அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் என்ன? वो आपको जो जानने का जो अर्थ क्या அவர் है, உங்களோடு பேசும்போது वो आपसे जब बातें करेंगे, அவருடைய சத்தத்தை கேட்டு उनके आवाजों को सुनकर அவரை பின்பற்றுவீர்கள். उनके जो पीछा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலின் மூலமாக जो पवित्र आत्मा की ओर से ஆண்டவருடைய குரலை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? आप परमेश्वर आवाजों को आप जाने हैं, ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? परमेश्वर के आप पीछा करते हैं, நீங்கள் உண்மையிலே அறியப்பட்டிருந்தால் क्या आप सच्चाई से जाने हैं, நீங்கள் அவரை பின்தொடர்வீர்கள். आप उनका पीछा करेंगे। நாம தேவனாலே அறியப்பட்டிருப்பதன் நிமித்தமாக வருகிற நன்மைகள் என்ன? हम परमेश्वर की ओर से जो जाने गए की ओर से जो भला क्या है, The fruits of being known. जो प्रसिद्ध होने का जो फल। அல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, जो पहला कोरिन्थियर 8:3, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். जो परमेश्वर से जो प्रेम रखते हैं वो परमेश्वर की ओर से पहचानते हैं। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ, जो परमेश्वर से जो प्रेम रखते हैं, தேவனை அறிகிறவன் அவராலே அறியப்படுவான் என்று சொல்லப்படல. तो उससे जो परमेश्वर पहचानता है। இங்க பாருங்க, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் அதனாலே அவராலே அறியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லல அங்க வசனம். यहाँ पर वचन यह नहीं कहते मैंने परमेश्वर को जानता है और परमेश्वर मुझे जानते करके नहीं, அவர் என்னை அறிஞ்சிருக்கிறார், वो मुझे पहचानते हैं, அவர் என்னை நான் அவராலே அறியப்பட்டிருக்கிறேன், मैं उनके ओर से जो पहचाना गया, அதனாலே தேவனிலே நான் அன்பு கூறுகிறேன். इसीलिए मैं परमेश्वर से प्रेम करता हूँ। தேவன் உங்கள் மேலே அன்பு வைக்கிறார். परमेश्वर आपके ऊपर प्रेम रखते हैं, அந்த அன்பானது वो जो प्रेम விசுவாசத்தினாலே जो பெறப்பட்டிருக்கிறது, विश्वास की ओर से प्राप्त करते हैं, அதனாலே அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. इसीलिए वो आपकी जो पहचानते हैं, அவரிடத்திலே நீங்களும் திரும்ப அன்பை செலுத்த வேண்டும் என்று அது உங்களுக்கு போதிக்கிறது. उनके पास में आप फिर से जो प्रेम करना है करके वो हमें बताते हैं। ஆண்டவர் மீது இருக்கிற உங்களுடைய அன்பு जो परमेश्वर के ऊपर में जो प्रेम, நீங்கள் அவருடையவர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாய் இருக்கு. आप उनके लोग है करके वो उठाकर दिखाती है। 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, जो पहले यूहन्ना 4 का अध्याय का 19वां वचन அவர் बताती है, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். हम इसलिए प्रेम करते हैं कि पहले उसने हमसे प्रेम किया।
அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய அன்பு தேவனோடு இருக்கிற உறவின் ஆரம்பம் அல்ல. हमारा जो प्रेम जो परमेश्वर की ओर से आरंभ नहीं है। நாம முன்னாடி அவரை அன்பு கூறவில்லை. हम पहले उनसे प्रेम नहीं रखे हैं। அவர் உங்களையும் என்னையும் நேசித்தார் முதலாவது. वो हमसे पहले प्रेम करे हैं। அதான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் உடைய பலனா இருக்குது. वही जो हमारे जो रिलेशनशिप की जो बल है, அதுதான் அந்த உறவினுடைய கனியாய் இருக்கிறது. वही उस जो संबंध की जो फल है। ஆனா लेकिन உண்மையான பலன் எது? सच्चाई जो बल का फल क्या है? நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பலன் என்னது? हमारे आंखों के सामने जो फल क्या है? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, आप जो जीने वाले आपकी जीवन, உங்களுடைய முன்னுரிமைகள், आपके जो पहले जो अधिकार, உங்களுடைய பிரையாரிட்டிஸ், आपके जो मुख्यत्व, நேரத்தை செலவிடுகிற உங்களுடைய விதங்கள், जो समय को खर्च करने की जो विधि, நீங்கள் மற்றவர்களை நடத்துகிற விதங்கள், आप दूसरों को चलाने वाले जो विधि, உங்களுடைய கனிகள், आपकी फल, இதுதான் கண்களுக்கு தெரிகிற பலன்களாய் இருக்கிறது. यही जो है आंखों के दिखने वाली जो प्रसिद्ध நீங்க कार्य ஆண்டவரால் है। அறியப்பட்டிருந்து आप जो परमेश्वर की ओर से जो पहचाने गए ஆண்டவரை हैं, நேசிக்கிறவர்களாய் जो இருந்தால், परमेश्वर जो पहचान प्रेम करते हैं, அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருந்தால், उनके पीछे अगर आप करते हैं, உங்களுடைய பிரையாரிட்டிஸ் உங்களை வெளிப்படுத்தும். आपकी जो मुख्यत्व को बाहर दिखाएगी, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் உங்களை வெளிப்படுத்தும். आपकी जो जीवन की जो लाइफस्टाइल वो बाहर दिखाएगी, நீங்க நேரத்தை செலவிடுகிற விதங்கள் உங்களை வெளிப்படுத்தும். आपकी जो समय जो खर्च करने की जो विधि दिखाएगी। 24 hours ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா जो 24 घंटा अगर आप रील्स देखते நீங்க हैं, அவருக்கு பின் செல்லல, आप उनके पीछे नहीं நீங்க करते हैं, ரீலுக்கு பின்னாடி போயிட்டு आप இருக்கீங்க. रील के पीछे जाते हैं। அந்த ரீலுக்கு பின்னாடி போய் यदि आप रील के पीछे जाते ஒரு हैं, நாள் நீங்க மெண்டலா போயிருவீங்க. एक दिन आप जो है पागल बन जाएंगे, அது ஒரு 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 அடிக்டட் உங்களுக்குள்ள கொண்டு वो வரும். एकदम जो गुलाम बन जाएंगे आप। இப்பவே ஒரு 30 minutes சிண்டோரம் சொல்றாங்க, 30 seconds சிண்டோரம் जो சொல்றாங்க. 30 सेकंड जो सिंड्रोम कहते हैं, இந்த ரீல் எல்லாம் 30 செகண்ட் தான் இருக்கும். वो जो रील जो है 30 सेकंड की रहती அது है। இப்போ சைக்காலஜில ஒரு சிண்டோரம்னே சொல்றான். जो साइकोलॉजी में उसमें एक सिंड्रोम करके कहते हैं, அது ஒரு ஒரு பைத்தியம்னே சொல்றான். उसे एक पागल करके कहते हैं। எல்லாரும் அப்படியே பண்ணி 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 அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ऐसे उसे जो है मतलब पार करते ही रहते हैं। ஆண்டவருக்கு பின்னாடி போறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. परमेश्वर जो पीछे जाने का समय नहीं है, அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. उनकी आवाज़ों को सुनने का आपके पास समय नहीं है। அப்போ தேவனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் जब आप परमेश्वर का पीछा करेंगे, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அது தெரியும். आपकी जो जीवन के बदलावट को आप देख எதுக்கு सकेंगे। நீங்க பிரையாரிட்டிக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்கன்னு தெரியும். किसके लिए आप मुख्यतः देखते உங்க हैं, நேரத்தை எப்படி செலவிடுறீங்கன்னு தெரியும். आप समय को कैसे खर्च करते हैं, மத்தவங்களை கூட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கங்கிறதுல இருக்குது. दूसरे के साथ कैसे व्यवहार करते हैं। நீங்கள் தேவனாலே உண்மையாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், आप परमेश्वर को उसे सच्चाई से अगर पहचाने நீங்கள் गए அவரிலே हैं, உண்மையாய் அன்பு கூர்ந்திருந்தால், आप उनसे सच्चा प्रेम करते हैं, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே மாற்றங்கள் தெரியும். आपकी जो जीवन के चाल चलन बदलावट को आप देख सकेंगे। 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. 2 तीमुथियुस के दूसरा अध्याय की 19वां वचन कहती है, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. तभी परमेश्वर की पक्की नींव बनी रहती है और उस पर यह छाप लगी है, प्रभु अपनों को पहचानता है और जो कोई प्रभु का नाम लेता है वह अधर्म से बचा रहे। ஒரு முத்திரையினுடைய 2 பாகங்கள். एक जो है सूत्र के 2 भाग है। அல்லேலூயா. हालेलुया। 2 side of the same seal. जो 2 साइड की जो सेम जो कार्य जो है, ஒரு பக்கம் என்னது? தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். एक साइड जो परमेश्वर अपने लोगों को जो जानते हैं, மறுபக்கம் என்பது என்னது? दूसरी जो और क्या है, அவருடையவர்கள் பரிசுத்தத்திலே வாழ்கிறார்கள். जो उनके जो है वो पवित्र में वो जी रहे हैं। இந்த 2 இல்லனா 2ல 1 இல்லனாலும் போச்சு வாழ்க்கை. यदि ये 2 में से एक भी नहीं रहे तो जीवन இந்த गया। ரெண்டையும் பிரிக்க முடியாது. ये दोनों को अलग नहीं कर இதுல ஒண்ணு सकेंगे। மட்டும் தான் இருக்க முடியாது. जो एक है करके अब नहीं रह सकते हैं। நாம என்ன பண்ணணும்? हमें क्या करना चाहिए? கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों को जो जाने हैं, அதனால கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனோ इसीलिए जो मसीह का नाम जो कहते हैं, அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாய் जो இருக்கிறது. अधर्म से उसे बचा लिया जाएगा अगर वो कार्य कहते அப்ப ஒரு हैं। முத்திரையினுடைய 2 சைடு என்னது? ஒன்று, जो एक नींव की जो 2 कार्य, தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. परमेश्वर जो अपने लोगों को जो जानते हैं उसमें किसी प्रकार की बदलावट नहीं है। ஆனா மறுபக்கம் என்னது? उसकी दूसरी जो भाग, அல்லேலூயா. நாம பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்கிறோம். हमें जो अपने पवित्रता से जीवन को जीना நம்முடைய है, பரிசுத்த வாழ்க்கை தான் அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. हमारा जो पवित्र जीवन है उसके लिए जो मुख्य है। இரண்டாவது முத்திரை இல்லாம जो दूसरे जो सूत्र जो है, முதல் முத்திரையை பெற முடியாது. जो दूसरे पहले वाले को प्राप्त नहीं कर सकते। தேவன் என்னை அறிந்திருக்கிறார், परमेश्वर मुझे जानते हैं। அல்லேலூயா हालेलुया। என்று சொல்லி ऐसे कहकर நாம வசதியான ஒரு மனம் மாறாத பாவத்திலே வாழ முடியாது. एक बहुत ही अच्छे से हम जो पाप में जी नहीं सकेंगे। பரிசுத்தம் என்பது जो पवित्र जो है, ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறதற்கான நிபந்தனையாக அல்ல, जो परमेश्वर मुझे
चाहना गया जो एक निबंध नहीं है, ஆண்டவர் என்னை அறிந்ததற்கான வெளிப்பாடாய் இருக்கிறது. जो परमेश्वर मुझे पहचाने गए जो कार्य है, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் परमेश्वर जो पहचानने जो है, அன்பாய் இருக்கிறது. जो प्रेम में रहना, அது நமக்குள்ளே ஆழமாய் ஊன்றப்பட்டிருக்க वो வேண்டும். हमारे अंदर गहराई से डाला गया है. அல்லேலூயா. हालेलुया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, கொஞ்சம் கவனமா கேளுங்க. बहुत ध्यान से सुनिए. மாற்றம் என்பது உண்மையிலே அறியப்பட்டவர்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்க जो வேண்டும். बदलावट जो है, सच्चाई से उसके अंदर में बदलावट रहना चाहिए. மாற்றம் உங்களுக்கும் எனக்கும் உள்ளே நடைபெற வேண்டியது கட்டாயமா இருக்குது. जो बदलावट जो आपके और मेरे अंदर में होना बहुत ही मुख्य है. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டியது அவசியமா जो இருக்கிறது. मसीहा के स्वरूप में बदलना बहुत ही मुख्य है. ரோமர் 8:29 நான் வாசித்தோம் இல்லையா? जो रोमियो के पुस्तक में 8वां अध्याय 29 में पढ़ते हैं. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் முழு நோக்கம் जो परमेश्वर जो जानना जो मुख्य कार्य என்ன சொன்னா, वो क्या है? தேவன் உண்மையிலே அறிந்த எல்லாவற்றையும் நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर सच्चाई से जान के सब कुछ हमें जो है प्रकट करे हैं. அந்த செயல்முறையானது वो जो कार्य जो है, ஆண்டவரை போல நாம மாற வேண்டும். परमेश्वर की तरह हमें बदलना चाहिए. அந்த இயக்கம் இல்லை என்றால், तो यदि उस गुण नहीं रहेगी, அந்த செயல்பாடு நமக்குள்ள இல்லைன்னா, उस कार्य यदि हमारे अंदर में नहीं रहेगा, நம்ம ஆண்டவராலே அறியப்பட முடியாது. हम परमेश्वर को अच्छे से जान नहीं सकेंगे. காலப்போக்கில हमारे जो दिन बीतते, நம்முடைய சொந்த விருப்பங்களை, हमारे अपनी इच्छाओं को, சொந்த முயற்சிகளை अपनी प्रयासों से நாம் செய்து தோல்வி அடைந்து हम போவோம். उसे कर कर हार जाएंगे. ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்றால், यदि पवित्र आत्मा हमारे साथ नहीं है, நாம் தேவனுக்குள்ளே நம்மை மாற்றி அமைக்க हम முடியாது. परमेश्वर से बदल कर हम नहीं रख இது ஒரு सकेंगे. பயங்கரமான எச்சரிக்கையா ये இருக்கிறது. बहुत ही भयानक चेतावनी है. கலாத்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, जो गलातिया की पुस्तक 4 अध्याय में 9वां में இப்பொழுதோ कहते हैं, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான இவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவர்களுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? पर अब जो तुमने परमेश्वर को पहचान लिया, वर्णन परमेश्वर ने तुमको पहचाना, तो उन निर्बल और निकम्मी आदि शिक्षा की बातों की ओर क्यों फिरते हो, जिनके तुम दोबारा दास होना चाहते हो. பவுல் ரெண்டு விஷயத்தை சொல்றார். पौल 2 कार्य कहते हैं. எப்படி சொல்றாரு? இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க, अभी आप परमेश्वर को जो पहचाने, அல்லனா தேவனாலே அறியப்பட்டிருக்க. या परमेश्वर की ओर से जो पहचाने गए. அங்க அந்த அல்லது என்கிற வார்த்தை, यहाँ पे जो नहीं जो वाले जो कार्य है, அல்லது ஆர், और அந்த அல்லது அது என்ன வார்த்தை ஹிந்தியில? पर अब जो, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க, अभी आप परमेश्वर जो पहचान लिए, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. या परमेश्वर की ओर से या। जो पहचाने गया. அந்த யா அல்லதுங்கிற வார்த்தை, जो या जो है, இந்த யாங்கிற வார்த்தை ये जो या जो है, உண்மையிலேயே அது யா கிடையாது. या सच्चाई में वो या नहीं है. ஹalleluya. हालेलुया. பவுல் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. पौल एक विषय को कहना चाहते அதை हैं, கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறாரு. उसे बहुत ही गहराई से कहना चाहते हैं. அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? वो क्या कहना चाहते हैं? அவர் சொல்றாரு, वो कहते हैं, நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. आप जो परमेश्वर जो पहचानने के लिए जो कहा जाता है, அவர் ஒரே செகண்ட்ல நிறுத்திட்டு वो एक ही क्षण में रोककर அவர் சொல்றாரு, वो कहते இல்ல हैं, இல்ல சரியா சொல்றேன், इसे मैं ठीक करके कहता हूँ, நீங்கள் தேவனாலே அறியப்பட்டிருக்க. आपने परमेश्वर को पहचानना है. நல்லா கவனிங்க. अच्छे ध्यान से देखिए, அந்த அல்லது என்பது वो जो या जो है, இங்கே உண்மையிலே அல்லது அல்ல. यहाँ पे सच्चाई से वो या नहीं. அல்லதுனா என்ன? वो जो यहाँ माने இது இல்லனா அது, ये नहीं तो वो, அப்படி அல்ல அது. उस प्रकार की नहीं. இங்கே அந்த அல்லது என்கிறதனுடைய அர்த்தம், वो जो यहाँ की जो अर्थ है, பவுல் சொல்றாரு, पौल कहते हैं, இல்ல இல்ல சரியா சொல்றேன், नहीं नहीं मैं ठीक से कहता हूँ, சரியா சொல்றேன், ठीक से कहता हूँ, நீங்கள் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறீர்கள். आप परमेश्वर की ओर से जो पहचाने गए हैं, நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, आप उन्हें जो पहचाने नहीं, அவர் உங்களை அறிந்து वो கொண்டிருக்கிறார். आपको पहचानते हैं. அதுதான் கரெக்ட், वही सही है, அதுதான் சரி. वही ठीक है. அது அங்க அவர் திருத்துறாரு அவரு. वो उसे ठीक करते हैं. ஹalleluya. हालेलुया. அப்ப அவர் சொல்றாரு, वो कहते हैं, தேவன் முதலிலே உங்களையும் என்னையும் அறிந்து கொண்டார். परमेश्वर पहले आपको और मुझे जो जाने हैं, அப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? तो आप क्या नहीं करेंगे? அப்புறம் சொல்றாரு, तब कहते हैं, நீங்க பலனற்றதும் வெறுமையானதுமான இவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் இவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்ப மாட்டீங்க. आप फिर से जो निर्बल और जो निकम्मी बन के फिर से दोबारा ये कार्य करना नहीं चाहेंगे. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்துவினாலே உண்மையான தேவனுடைய உறவுக்குள்ளே அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள், जो यीशु मसीह की ओर जो सच्चाई से यीशु मसीह जो संबंध में जो आए जो बच्चे, செத்து போன மத சடங்குகளுக்கு வழிபாட்டை நோக்கி திரும்ப போக மாட்டாங்க. जो मरे जो दूसरे रीति रिवाज में वापस दोबारा वो नहीं जाएंगे. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நிறைய என்ன பண்ணுவோம், நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம் சேது காலம் வாஸ்து
இதெல்லாம் பார்த்து நம்ம திரும்பி போக மாட்டோம். आज हम बहुत सारे समय में जो अच्छे समय है दूसरे जो काल को देखकर हम नहीं करते हैं என்னால தேவனாலே நாம் அறியப்பட்டிருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर की ओर से जो पहचाने गए हैं செத்து போன மத சடங்குகள் वो जो मरे हुए जो सारे रीति रिवाज है அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. उसमें कोई भी जो प्रयोग नहीं है. இது எல்லாம் இப்படி நீங்க பண்றீங்கன்னு சொன்னா आप इस प्रकार करते हैं இது ஒரு இப்படிப்பட்டதான ஆண்டவராலே அறியப்பட்டிருந்தோம் जो परमेश्वर को सब पहचाने गए हैं செத்து போன மத சடங்குகளுக்கு நீங்க திரும்பி போறீங்கன்னா जो मरे हुए जो दूसरे जो धर्म के ओर अब இது जाते हैं ஆவிக்குரிய பைத்தியக்காரத்தனம் சொல்றாரு. ये जो आत्मिक रूप से एक पागल करके कहते हैं. நீங்க இந்த பிரபஞ்சத்தின் தேவனாலே அறியப்பட்டிருக்க आप इस जिस दुनिया के जो है भगवान से जाने गए हैं தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க आप परमेश्वर सत्य को जाने அவரை தெரிந்து கொள்ளும் அன்பிலே நீங்கள் அந்த அன்பை உணர்ந்த பிற்பாடு उनकी जो पहचाने जो प्रेम में जब बने हैं நல்ல மேய்ப்பன் உங்கள் பெயரை சொல்லி அழைத்த பிற்பாடு जो अच्छे सर्वज आपको नाम रखकर बुलाए हैं அல்லேலூயா நீங்கள் மறுபடியும் திரும்பி போய் आप फिर से दोबारा वापस जाकर பழைய வாழ்க்கை வாழ்வீங்களா जो क्या पुराने जीवन को आप செத்து जिएंगे போன மத சடங்குகள் பக்கமாக திரும்புவீங்களா जो मरे हुए जो धर्म के रीति रिवाज की ओर जाएंगे மத சடங்குகள் நம்மை மறுபடியும் ஆண்டவரை விட்டு அகற்றுகிறதா இருக்கிறது जो दूसरे धर्म के रीति रिवाज की ओर से जो जाते हैं அல்லேலூயா हालेलुया அந்த தேவனோடு இருக்கிற நெருக்கத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதா இருக்குது उस परमेश्वर जो करीबी की ओर से हमें जो अलग करते हैं நல்ல மேய்ப்பனுடைய சத்தம் கேட்க கூடாத தூரத்துக்கு நம்மை அதை கொண்டு போய் जो விடுகிறது. अच्छे चलवाए जो भेड़ों की आवाज नहीं सुनेगी तो हमें दूर लेके जाती है நாம அவராலே வழி நடத்தப்படுகிறதிலிருந்து விலகி போகிறோம். हम उनकी जो चलाए जो रास्ते से हम रास्ता भटक जाते हैं அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு உங்களை அனுமதிக்காதீங்க. उस प्रकार के कार्य को आप अनुमति मत दीजिए. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே मेरे प्रिय परमेश्वर के बच्चे நான் उங்களை பார்த்து ஒரு கேள்வி मैं கேட்கிறேன். आपको देखकर प्रश्न पूछता हूँ ஒரு நேர்மையான பதில சொல்லுங்க. एक सच्चाई के जो उत्तर दीजिए எனக்காக சொல்லாதீங்க. मेरे लिए मत कहिए பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்காக சொல்லாதீங்க. बगल में बैठे वाले के लिए मत कहिए உங்களுக்காக தேவனுக்கு முன்பாக உண்மையை சொல்லுங்க. आपके लिए परमेश्वर के सामने सत्य कहिए. இயேசு கிறிஸ்துவுடைய உறவின் உடன்படிக்கையிலே நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்களா? क्या आप यीशु मसीह के जो संबंध वाचा के साथ में आप हैं ஆண்டவருடைய உடன்படிக்கையோடு நீங்கள் சேர்ந்து நடக்கிறீங்களா? आप परमेश्वर वाचा के संदूक के साथ में चल रहे हैं தேவனுடைய யாதாவாக நீங்கள் இருக்கிறீங்களா? क्या परमेश्वर यादा है அல்லது செத்து போன மத சடங்குகளை या பின்பற்றுகிறீர்களா? आप मरे हुए जो है धर्म के जो रीति रिवाज की ओर है ரெண்டு வெளியில இருந்து ஒரே மாதிரி தெரியும். दोनों बाहर से एक रीति दिखेगा ரெண்டு பேரும் திருச்சபைக்கு வருவாங்க. दोनों लोग जो कलीसिया में आएंगे ரெண்டு பேரும் சரியான பாஷையை பயன்படுத்துவாங்க. दोनों जो है सही प्रकार की भाषा का प्रयोग ரெண்டு பேரும் करेंगे பாட்டு பாடுவாங்க, ட்ரம் வாசிப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. दोनों जो है गीत गाएंगे ड्रम बजाएंगे ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டும் வேறுபட்டதா पर இருக்கும். अंदर जो दोनों अलग है ஒருவன் தேவனாலே அறியப்பட்டவனாய் இருப்பான். एक जो परमेश्वर की ओर से जो पहचाने தேவனாலே गए हैं நேசிக்கப்பட்டவனாய் जो இருப்பாங்க. परमेश्वर से प्रेम किए वाले लोग हैं ஆண்டவராலே அழைக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. जो आराधना से बुलाए वाले हैं தேவனாலே அவருடைய வாழ்க்கையானது மாற்றப்பட்டதா जो இருக்கும். परमेश्वर से उनका जीवन बदलावट हुआ वाला ஆண்டவருடைய है அரவணைப்பிலே அவர்கள் வாழ்ந்து जो கொண்டிருப்பாங்க. परमेश्वर जो करीबी वो जीते हैं மற்றவர்கள் சுயமாய் உழைத்துக் கொண்டு दूसरों जो अपने ही प्रयास से जो कमाते हैं உலகத்துடைய அழுத்தங்களாலே அழுத்தப்பட்டு கொண்டு जो दुनिया के दबाव से वो रहते हैं தங்களுடைய சுயத்தை செயல்படுத்திக் கொண்டு अपनी इच्छाओं को करते हैं தேவன் முன்பு நிற்கும்போது மாத்திரம் जो परमेश्वर सामने जो खड़े जो है மத சடங்குகளை முயற்சித்து जो धर्म के रीति रिवाजों को करके தோல்வியுற்றவர்களாக जो हार हुए எந்த விதத்திலும் தேர்ந்தவர்களாய் காணப்படாமல் जो இருப்பாங்க. किसी भी प्रकार के जो आगे नहीं रहते हैं நீங்கள் இதுல யாரா இருக்கிறீங்க? आप किसकी ओर से है அல்லேலூயா. हालेलुया மத்தேயு 7:23 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை பார்த்து உங்களை ஒருபோது நான் அறியவில்லை என்று சொல்லுகிறார். मत्ती 7 और 23वां अध्याय में कहते हैं कि परमेश्वर इस प्रकार के लोगों को नहीं जानते करके कहते हैं ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை எனக்கு தெரியும், कुछ दिन पहले वो आपको जानते करके कहते हैं இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்லல அவரு. अभी नहीं जानते करके नहीं कहते हैं ஆமென். நான் உங்களை அறிந்திருந்தேன், मैंने आपको जब पहचाना था ஆனா உங்களுடைய பாவங்கள் உங்களை அறிய முடியாதபடிக்கு செய்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லல. पर आपके जो अधर्म कार्य जो उसे नहीं पहचानने के लिए ஆண்டவர் சொல்றார், ஒரு காலம் உங்களை எனக்கு தெரியாது. परमेश्वर कहते हैं कभी भी मैं आपको नहीं जानता எனக்கு हूँ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे இந்த வசனத்தினுடைய உண்மையை பாருங்க, பயங்கரமான உண்மையை. इस जो वचन की जो सत्य को आप देखिए வெளிப்பிரகாரமான மத சடங்குகள் எல்லாம் जो बाहर के जो धर्म की रीतियों को இன்னும் நம்ம செய்து கொண்டிருப்போம் என்றால் अभी भी हम अगर हम करते रहेंगे தேவனாலே நாம் அறியப்பட்டிருந்தும் மறக்கப்பட்டவர்களாய் जो இருப்போம். परमेश्वर को हम जाने का जो भूला जाएगा ஆண்டவர் உங்களை தெரியாது என்று சொல்லுவார். परमेश्वर आपको नहीं जानते ஆனால் करके இன்னைக்கு कहेंगे நீங்கள் அவருடைய குரலை கேட்கிறீர்களா? आज आपका आवाज सुनेंगे அவருக்கு பின் செல்ல போகிறீர்களா? उनके पीछे क्या आप चलेंगे அவரிடத்தில் அன்பு வைக்க उनके போகிறீர்களா? पर आप प्रेम रखेंगे அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள उनकी போகிறீர்களா? जो भलाई को प्राप्त करेंगे உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கமானது உருவாக போகிறதா? आपके अंदर प्रयास जो उठेगी உங்கள் வாழ்க்கையை ஆவியானவர் ஏதோ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அதை செய்ய ஆவியானவருக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? आपके जीवन को पवित्र आत्मा कार्य करना चाहते हैं, क्या आप उसको छोड़ के देंगे உங்களை சொந்தமாக எடுத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார், அவருக்கு உங்களை சொந்தமாக ஒப்புக் கொடுப்பீர்களா? आपको जो वो अपना बनाना चाहते हैं, क्या आप उन्हें लेने देंगे 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, 2 तीमुथी की पुस्तक 2 अध्याय के 19वां वचन कहती है ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும்
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. तभी परमेश्वर की पक्की नींव बनी रहती है और उस पर यह छाप लगी है, प्रभु अपनों को पहचानता है और जो कोई प्रभु का नाम लेता है वह अधर्म से बचा रहेगा. ஆமா, நம்ம முழுமையான நிச்சயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். हम पूर्ण रूप से निश्चय को प्राप्त करना चाहिए. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर अपने लोगों को जानते हैं. அதுதான் நமக்கு இளைப்பாறுதலா இருக்கிறது. वही जो हमारे जो दिलासा दिलाएंगे. அதிலே கட்டுகள் இல்ல. उसमें जो बंधन नहीं है. அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக நம்மை அழைக்கிறது. वो एक पवित्र जीवन के लिए जो बुलाते हैं. அதிலே தேவனுடைய ஆழமான அன்பு இருக்கிறது. उसमें जो परमेश्वर गहराई प्रेम है. அதிலே நம்முடைய சரணடைதல் இருக்கிறது. उसमें हमारी समर्पण है. இன்றைக்கு நாம அதுக்கு நேராய் கடந்து போவோம். आज हम उसकी ओर जाएंगे. ஹalleluya. हालेलूया. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, உங்களை ஆண்டவரிடத்திலே நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். आपको परमेश्वर के हाथों में समर्पित करना मैं चाहता हूँ. கர்த்தருடைய உண்மையான அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். परमेश्वर सच्चाई जो प्रेम में आप उसमें स्थिर बने रहना है. சாதாரண மத உறவுகளை விட்டு நீங்க வெளியே வர வேண்டும் என்று நான் जो விரும்புகிறேன். साधारण धर्म में जो कार्य से आपको बाहर आना चाहिए. தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். परमेश्वर के सामने आपको समर्पित करने के लिए मैं चाहता हूँ. ஹalleluya. हालेलूया. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். परमेश्वर को और देखकर हम நம்ம எல்லாரும் कहेंगे, எழுந்திருப்போம். हम सब खड़े हो जाएंगे. தேவனுடைய பரலோகமானது நமக்காக வாசலை திறந்து जो வைத்திருக்கிறது. परमेश्वर स्वर्ग लोक के द्वार हमारे लिए खोला गया है. பலிபீடம் நமக்காக जो காத்திருக்கிறது. वेदी हमारे लिए है. இன்றைக்கு நம்மை ஆண்டவருக்கு திருப்பலியாய் ஒப்பு கொடுப்போம். आज हम परमेश्वर के लिए हम समर्पण करेंगे. நாம் எந்த நிலையிலே வந்தோமோ அந்த நிலையிலே வருவோம். हम जिस परिस्थिति में उसी परिस्थिति में जाएंगे. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே வருவோம். आज हम परमेश्वर के हाथों पे आएंगे. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், परमेश्वर को और देखकर कहेंगे, தேவனே நான் உம்மை விரும்புகிறேன். परमेश्वर मैं आपको चाहता हूँ. உம்மை பற்றி மட்டுமல்ல, आपकी सिर्फ नहीं, உம்மாலே உண்மையாக அறியப்பட விரும்புகிறேன். आपके उसमें सत्य से जानना चाहता हूँ. யாதா என்கிற உடன்படிக்கையின் மூலமாய் जो यादा की जो वादा की ओर से நான் உம்மோடு கூட நெருக்கமாக விரும்புகிறேன். मैं आपके साथ बहुत करीब आना चाहता हूँ. பிதாவுடைய அந்த அந்த செயல் திட்டத்திலே நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். उस पिता की जो कार्य को मुझे भी मैं शामिल करता हूँ. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் வசனத்தை நான் அறிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். आज मैं आपके शब्द और वचनों के लिए मैं धन्यवाद कहता हूँ. எனக்குள்ளே நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி. मेरे अंदर बातें करने के लिए आपको धन्यवाद. உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. आपकी जो सिद्ध बाहर दिखाने के लिए आपको धन्यवाद. உம்மோடு கூட நெருங்கின ஒரு உறவிலே நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். आपके साथ में गहराई रिश्ता रहने के लिए मुझे मदद करिए. அது உடன்படிக்கையின் உறவாய் இருக்கிறது. वो एक जो वाचा की जो संदूक जो है, அது அன்பின் உறவாய் இருக்கிறது. वो जो प्रेम वाली जो संबंध है, அது என்னை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கான உறவாய் இருக்கிறது. वो मुझे पवित्र करने वाली जो संबंध जो அது है, என்னை நித்தமும் வழிநடத்துகிற உடைய वो உறவாய் मुझे இருக்கிறது. नित्य चलाने वाली जो है, என்னை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். मुझे आपके हाथों पे समर्पित करते हुए कहिए. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? कितने जन परमेश्वर के हाथों पे समर्पित இன்னைக்கு करेंगे? உங்களுக்காய் நான் விசேஷமாய் ஜெபிக்க आज போகிறேன். मैं आपके लिए जो विशेष के लिए प्रार्थना மத करूंगा, சடங்குகளை உதறி தள்ளுங்க. जो सारे धर्म कार्य को दूर करिए. பிசாசின் தந்திரமான கட்டுகளிலிருந்து வெளியே வாங்க. जो शैतान के तंत्र कार्य से बाहर निकलिए. அவராலே அறியப்பட்டவர்களாய் இருங்க. उनकी ओर से पहचाने जाइए. அது சாதாரணமானது அல்ல. वो साधारण नहीं है. அது உங்களை அழைத்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமா वो இருக்கு. आपको जो बुलाए कि जो पात्र के ओर से आपको बनना चाहिए. அவர் முந்தி நம்மிலே அன்பு கூர்ந்தார். वो पहले से हमसे प्रेम करते हैं. அவருடைய அன்பு முதல் அன்பாய் இருக்கிறது. उनकी जो प्रेम जो पहला है, முதலாவது காதலாய் जो இருக்கிறது. पहले जो प्रेम है, ஆகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். इसलिए हम भी उनसे प्रेम करेंगे. அவர் முதலாவது நம்மை அழைத்தார். वो पहले हमें बुलाए हैं. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. हम उन्हें नहीं पहचाने हैं. அவர் உன்னையும் என்னையும் தெரிந்து वो கொண்டார். पहले हमें और आपको पहचाने ஓ, हैं. அதனாலே அந்த அழைப்பு உண்மையான அழைப்பாய் இருக்கிறது. इसलिए वो बुलावट जो सच्चा बुलावट ஒருவேளை है, நம்முடைய செலக்ஷன் பொய்யா இருக்கலாம். यदि हमारा जो सिलेक्शन झूठा हो सकती है, ஆனால் தேவனுடைய அழைப்பு உண்மையானது. पर परमेश्वर बुलावट जो सच्चा है, அவர் தம்மை தெரிந்து கொண்டது உண்மையானது. वो हमें जो ढूंढा गया वो सच्चा है. அவர் தாயின் கருவிலே நம்மை வேர்பிரித்திருக்கிறார். वो हमारी माता के गर्भ से हमें जो बाहर இன்னைக்கு अलग தேவ करे है. கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. परमेश्वर के हाथों पे ஓ समर्पित करिए. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. वो परमेश्वर का ये समर्पित करिए. முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். पूर्ण रूप से समर्पित ஒரு करिए. புதிய மனுஷனாய் என்னை एक மாற்றுங்க. नए मनुष्य मुझे बनाइए, உலக வழிபாடுகளுக்கு பின்பாக அல்ல. जो दुनिया की रीतियों की ओर से नहीं, செத்து போன மத வழிபாடுகளுக்கு जो முன்பாக அல்ல. जो मरे हुए धर्म की ओर से नहीं, உண்மையான தேவனை பின்பற்றி நான் நடக்க உதவி जो செய்யும். सच्चा परमेश्वर के पीछे चलने आइए. மெய்யான மேய்ப்பனுடைய குரலை கேட்கிற ஒரு சிறு ஆடாய் என்னை மாற்றும். जो सच्चा जो हमारे जो है चरवाह को आवाज सुनने के लिए बनिए. உங்களை ஒப்பு கொடுங்க. आपको समर्पित உங்களை करिए. ஒப்பு கொடுங்க. आपको समर्पित இன்னைக்கு करिए. கர்த்தர் சிலரை மாற்ற ये விரும்புகிறார். परमेश्वर इस क्षण को बदलना चाहते தேவன் हैं. சிலருக்குள்ளே தம்முடைய புதிய ஆவியை கொடுக்க परमेश्वर விரும்புகிறார். नया